கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாயிருப்பதாக. மீதி நம்முடைய வேப்புடைய கரங்களை கொடுப்பதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் பாடுற அந்த குறைச்சி பாடி புத்தகத்தோடு கூட உண்மையோடு கூட விதத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்தார் யாவும் கூடும் என்று நம் விதத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி நம் கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து புத்தகத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோம். ஓ Yeah.
மகிமையும் உண்டாயிருப்பதாக. நான் வேத புத்தகத்திலிருந்து இந்த வேலை குறித்த செய்திக்காக வேத புத்தகத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம். வெளிப்படுத்துதல் 5வது வசனத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய செபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொருட்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல பொருத்தரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசார்களுமாக ஆக்கினீர். நாங்கள் பூமியில் அரசாகவும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். கர்த்தருடைய வேத வாக்கியங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுவார்கள். கண்ணில் பிடிச்சு அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, கிருபையுள்ள பரலோகத்திலே இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, மறுபடியும் இந்த மாலை கொடையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நல்ல தருணத்தை நாங்கள் இந்த கிருபையினால் இதை பயன்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஏமாற்றாத மதத்துள்ள தேவன் இந்த வேலையிலும் கூட எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறோம். அதை இந்த வேலையில் தரும்படியாக இந்த நேரத்தை ஆசிரியர் கொடுக்கவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விலையேற பெற்ற தேவன் உன்னை விலையேற பெற்ற கரங்களால் உன்னை விலையேற பெற்ற ரத்தத்தை தெரிந்து ஆசிரியத்து நாங்கள் காண வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து அந்த வருகையில் காணப்படக்கூடிய கிருபையை வாங்கி செய்யும். இந்த அடியனை மறுபடியும் நீர் மறைத்து நீர் பேசும்படி அழைக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த ராமோஜன் ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆராதனையில் மறுபடியும் நீர் வந்திருந்து எங்களை ஆஸ்வதிக்கவும் நாங்கள் பலனடையவும் கர்த்தர் உதவி செய்தோம். கர்த்தர் திறந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் மாலை வழியில் வந்திருக்கிறவங்க யாவருக்கும் அதுக்கு உள்ள கர்த்தருடைய சுகமானவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் காலை வேளையில் பார்த்தோம், ஆதாமுடைய கரங்களில் இருந்த அந்த மீட்பின் புத்தகமானது அவருடைய கரங்களில் சென்றதாக நாம் பார்த்தோம். வேதமும் அமிதமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் அதை பற்றி கொடுக்கப்பட்ட இந்த சிறிய நேரத்தில் அதை கொடுத்து நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில் தேவனாய கர்த்தர் அவருடைய மனிதனை சிருஷ்டிக்கிற போது அவனுக்கு என்னெல்லாம் நேரிடும் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். ஆகவே தான் மீட்பின் புஸ்தகம் என்று சொல்லக்கூடிய உரிமை பத்திரம் என்ற ஒன்றை கர்த்தர் ஆதாமுடைய கரங்களில் கொடுத்திருந்தார். உரிமை டைட்டில் டீட் என்று சொல்லக்கூடிய உரிமை பத்திரத்தை ஆதாமுடைய கரங்களில் தேவன் அதை வைத்திருந்தார். அவன் அதை பயன்படுத்தி இந்த பூமியை அவன் ஆளுகை செய்திருக்க வேண்டும்.
அதன் பிறகு வழி வழியாக அந்த உரிமை பத்திரத்தை நாமும் உடையவர்களாக இந்த உலகத்தை ஆளுகை செய்திருக்க வேண்டும். இந்த உலகம் நோவின் நாட்களில் கண்ணீரினால் அழிந்தது போல அழிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுதும் அக்னியினாலே எரிந்து போக வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை. இந்த ஒரே ஒரு உரிமை பத்திரத்தை இந்த ஆதாம் சரியாக பயன்படுத்தி இருந்தால் எவ்வளவு ப்ராப்ளங்கள் நமக்கு இருக்கவில்லை. அல்லது சாத்தானுடைய மோசமான கரங்களிலும் நாம் மனித இனமானது அங்கே போய் இருந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அல்லது சர்ப்பத்தின் வித்து என்ற ஒன்று தோன்றி இருக்கவும் முடியாது. இவ்வளோ பெரிய காரியங்களுக்கு இந்த ஆதாம் தவறி போய்விட்டார். மனைவியுடைய வார்த்தை கேட்டபடியினால அவள் ருசித்து அதை எவ்வளவு கொடுத்தார். அவனை கேளாமல் இருந்திருந்தால் நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்திருக்க முடியாது. தேவதூதனை போலவே இந்த பூமியும் கூட ஒரு பரலோகமாக இருந்திருக்கும். தேவனும் எப்பொழுதும் போல ஏரியல் தோட்டத்தை போலவே நம்மத்தில் வருவதும் போவதுமாக இருந்திருப்பார். எல்லாமே உடைந்து போன, எல்லாமே மாறி போய்விட்டது. இப்போ நம்முடைய கண்களுக்கு எல்லாம் எது தெரியக்கூடிய எதுவுமே தவறானது தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது. நம்முடைய இந்த கண்கள் மூலமாக தேவன் என்ன நம்ம பார்க்க வேண்டும் என்று நம்ம சிருஷ்டித்தாரோ அவையெல்லாம் மறைந்து போனது, அவையெல்லாம் நீங்கி போய்விட்டது. இப்போ பாவம் என்கிற போர்வையினால் போர்த்தப்பட்டவர்களாக நாம் காணப்படுது. இப்போ இந்த புஸ்தகமானது பிதாவுடைய கரங்களில் சென்றிருப்பது இருக்கிறதை நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம். பல நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக அது ஆண்டோடைய கரங்களிலேயே இருந்தது. ஏன்னா அதை போய் யாராலும் போய் வாங்க முடியல. பிதாவனத்தில் போய் ஆண்டத்தில் போய் யார் நிற்க முடியும்? யார் வாங்க முடியும்? ஒருவேளை பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரால் வாங்க முடியுமானால் முடியாது. ஏன்னா அந்த புஸ்தகம் ஒரு மனிதனுக்குரியது, தேவதூதனுக்குரியது அல்ல. சரிங்களா? ஆகவே மனிதன் தான் அதை போய் வாங்க வேண்டும். தேவதூதன் வாங்க முடியாது. வாங்கினாலும் அது அவனுக்கு பிரயோஜனமாக இராது. ஆகவே தேவதூதனால் அதை வாங்க முடியவில்லை. இப்போ மனிதன் தான் வாங்க வேண்டும். மனிதர்களும் அதற்கு ஒத்தியான மனிதர்கள் இந்த பூமியில் தோன்றவில்லை. என்னென்னு கேட்டீங்களா? பிறக்கக்கூடிய எல்லா மனிதரும், அது நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அல்லது பின்னாடி வரக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே ஆண் பெண் உறவினால் பிறந்தவர்கள். ஆகவே அந்த உரிமை பத்திரத்தை போய் வாங்க எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஆண் பெண் மூலமாய் பிறந்தவர்களால் அது முடியாது. அது ஒரு பாவம், அது தவறு. தேவன் அதைத்தான் செய்ய வேண்டாம் என்று சொல்லி எச்சரித்திருந்தார். அவர்கள் போய் அதைத்தான் செய்தார்கள். ஆகவே அந்த உரிமை மனிதனுக்கு தேவன் கொடுத்த உரிமையை இழந்து போனார்கள். ஆனால் தேவன் மகத்துவமுள்ள தேவன் அது பிசாசுடைய கரங்களில் போய் அடையாதபடியே காத்து கொண்டார். அதை கொடுத்த மூல சொந்தக்காரர் கையிலே நாம் இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு தாய்ப்பத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, மூலப்பத்திரம். அது போன்ற மூலப்பத்திரம் அது. அதை மனிதனுக்கு கொடுத்த போது ஆதாம் அந்த எழுந்து போனான். ஆனால் மாசுபடித்த பிசாசின் கரங்களில் அது சேரவில்லை. அது சென்று சேர்ந்து இருந்தால் இந்த பூமி முழுவதுமாக தேவன் அழித்து விட்டிருப்பார். அவன் அதை எடுத்து இந்த உலகம், ஏற்கனவே இந்த பூமி பிசாசினாலும் பாவத்தினாலும் இந்த பூமி மோசமான நிலையில இப்பொழுது இருக்கிறது. இது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியல. மிக மிக மோசமான நிலையில. ஏனென்றால் இந்த உலகம் அவனுடையதாக இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை அவன் சிருஷ்டிக்கிறான், அவன் உண்டாக்குகிறான். தேவனால் அதை ஒன்றும் செய்ய முடியல. இதைத்தான் மனிதன் எழுந்து போனபடியினால இந்த முழு உலகமும் இப்பொழுதும் கூட பிசாசுடைய மாசுபடிந்த கரங்களில் அது இருக்கிறது. இப்போ மனிதன் இதை பயன்படுத்திக் கொள்ள முடியல. மனிதன் பிசாசுக்கு அடிமையாக இந்த பூமியில இப்பொழுதும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அடிமைகளாக இருக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில உடைப்பதற்கு தேவன் கடைசி காலங்களை தெரிந்து கொள்ளுகிறார். சரிங்களா? இதற்கு முன்பிருந்த காலங்களை பார்க்கணும், கடைசியில இதை செய்வதாக தேவன் வாக்குத்தத்தம் செய்தார். ஆகவே சபை காலங்கள் தோன்றுகிற போது பிசாசும் கூடவே வருகிறான்.
அவனுடைய பூமியை, அவனுடைய உலகத்தை யாரும் அழிக்கக்கூடாது. மனிதன் அதை அழிக்கக்கூடாது. மனிதன் தான் அதை அழித்து இருக்க வேண்டும். ஆனால் முடியல. நாம் என்ன செய்தோம்? மாறாக அவருடைய கரங்களில் போய் மாட்டிக்கிட்டோம். அவன் தான் இன்றைக்கு மனிதர்களை, ஆண் பெண் இனத்தாரை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். கிருபை என்ன செய்கிறது? உன்னை என்னையும் தேவனுக்குள்ள கொண்டு வந்தது. இப்போ ஸ்தாபனம் அப்படி செய்ய முடியாதா? முடியாது. ஏன்னா ஸ்தாபனத்தை ஸ்தாபனமாக ஆக்கினதே பிசாசு. ஆகவே ஸ்தாபனங்களால் இந்த தேவனுடைய உரிமை பத்திரத்தை பெறவோ அவர்களுக்கு உரிமை இல்லாமல் போயிடுச்சு. பாருங்க எப்படி சூப்பராக செஞ்சா பாருங்க பிசாசு. சபை எழுப்பி அவனை எங்கே அழித்து விடுமோ என்று எண்ணி சபைக்குள்ளாகவே நுழைந்து சபையை அவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய வார்த்தையை தவறு செய்யும்படி மக்களை ஏவி பிறகு மக்கள் அப்படி விழுந்து போனாங்க. ஆகவே தான் ஸ்தாபனங்களை நாம் சாடுகிறோம் அல்லது ஸ்தாபனத்தை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவர்களுடைய தேவன் பிசாசு. அன்றைக்கு நாங்கள் பேசுகிற போது இயேசு நடுவில் பேசுறாங்க. பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்று சொல்லிட்டு இயேசுன்னாங்க. அவன் சொல்ற இயேசு வேறு. பைபிள்ல 2 இயேசு இருக்கிறாங்க. தெரியுமா? யாருக்கு சொல்லுங்க. மறு இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் அவருடைய தேவன். ஆகவே தான் அவனுடைய தேவனை வருகிற 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாட போகிறாங்க. சரிங்களா? ஆகவே இயேசு என்ற ஒரு நபரை அவர்கள் துதிப்பது இல்லை. இயேசுவும் அவர்களோடு கூட வருவதில்லை, இருப்பதில்லை. ஆகவே எடுத்துக்கொள்ளப்படுதல் என்று ஒன்று வரும் பொழுது, ரேப்சர் என்று ஒன்று வரும்போது, ஸ்தாபனத்திலிருந்து ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் கூட ஆனந்தம் போக முடியாது. ஏன்னால் அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தங்களை அமைத்து கொண்டார்கள். அவருடைய தேவன் பிசாசாக மாறி போனார். அவனை ஒழிக்கத்தான் தேவன் விரும்பினார். ஆனால் மனிதர்களோ அவனை போய் சேர்ந்து கொண்டார்கள். ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? ஸ்தாபனத்திலிருந்து தன் மக்களை ஒவ்வொரு காலத்திலும் வெளியே கொண்டு வந்து கேட்கிறார். ஒவ்வொரு முறையும் வரும்போதும் இவன் ஒவ்வொரு முறையும் உள்ள போயிட்டு அதை கெடுத்து விடுகிறான். புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னு, இந்த ரோமன் கத்தோலிக்கர்கள் அப்போஸ்தலர்கள் செய்த அந்த ஊழியர்களுக்கு மாறாக இவர்கள் ஒரு புதிய உபதேசத்தை உள்ள கொண்டு வந்தார், வார்த்தைக்கு விரோதமாக. அப்பொழுது சபையானது விழுந்து போனது. அநேக 1000 ஆண்டுகளாக ரோமன் கத்தோலிக்க சபை பூமியின் மேல் இருந்தது. பிறகு அதிலிருந்து ஒரு மனிதனை வெளியே கொண்டு வந்து அதை உயிர் வாழ செய்ய வேண்டும் என்று தேவன் எண்ணின போது பிறகு அவர்களும் அதே போன்று சாபமாயிட்டு போயிட்டார். இப்படி ஒவ்வொரு முறையும் தேவன் எழுப்பி பிசாசினால் நிறுவப்பட்ட மனிதர்கள் தோன்றி அதை ஸ்தாபனமாக்கி விட்டார். ஆகவே ஸ்தாபனங்களால் இந்த உரிமை பத்திரத்தை எப்பொழுதும் பெற முடியாது. இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட சேர்ந்து கொள்ளவும் முடியாது. இப்படி ஒவ்வொரு முறையும் மனிதர்களை தேவன் எழுப்புகிற போது மனிதர் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு விழுந்து போகிறான். எதிர்க்கிறீங்களா? நாம் ஸ்தாபனத்தை விரோதிப்பதற்கான எதிர்ப்பதற்கான காரணங்கள் இவையெல்லாம். அது ஒவ்வொரு முறையும் அவர் விழுந்து போறான். பிறகு ஜான் வெஸ்லி மூலமாக தேவன் வெளியே கொண்டு வந்தார். அவர் இதை எல்லாம் அநேக காரியங்களை சொல்லுகிற போது அவர் மறித்த உடனே அவரோடு கூட இருந்த மக்கள் மறுபடியும் பிசாசோடு சேர்ந்து கொண்டு மெத்தோடிஸ்ட் சபை என்று ஸ்தாபனங்கள் என்று தங்களை நிர்மாணித்துக் கொண்டார்கள். இந்த கடைசி நாளில தான் இந்த பிரண்ணாம் என்பவரை தேவன் ஏற்படுத்துவதாக ஏற்கனவே நான் பைபிளில் இயேசு பிறப்பதற்கு முன்னமே மல்கியாவின் மூலமாகவும், சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாகவும், மோசையின் மூலமாகவும், மோசை சொல்லுகிறார் உபாகமம் 18 சொல்லும்போது என்னை போல ஒரு திருச்சொல்பத்தில் எழுப்புவார். அது இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசுக்கும் பொருந்தும், இந்த பிரண்ணாம் அவர்களுக்கும் பொருந்தும். அந்த வேத வாக்கியத்தை வாசித்தீங்கன்னா 2 பேருக்குமே பொருந்தும். பிறகு இப்போ இயேசு கலந்து போனார். இப்போ கடைசியாக இந்த பிரண்ணாம் அவர்கள் வந்திருந்து அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் தூதனாக இருந்து சாத்தானை பயங்கரமாக எதிர்த்தார். இவருடைய ஊழியர்களில் சாத்தான் விழுந்து போனான். அவனால இவரை ஜெயிக்கவே முடியல, அல்லது இவருடைய செய்தியானது அவனை தோற்கடித்தது. ஆகவே நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் யாரோட செய்தி பார்த்தாலும் பிசாசம் பற்றி அவ்வளவு பிரமாதமா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பிரண்ணாம் வந்த பிறகுதான் சாத்தானை குறித்து அல்லது பிசாசை குறித்து அதிகமான செய்தி சொன்னார். அவர் சொன்ன எந்த பிசாசியல் என்கிற ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வருகிறார். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க
அவனை புரிந்து கொள்ள ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். சொல்லுகிற நீங்க சாத்தானை தோற்கடிக்க வேண்டும்னா அவனோட பலம் என்னன்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பவுலும் அதையே சொல்லுகிறார். ஆனா பவுல் அந்த விளக்கம்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த காலம் துவக்கத்தின் காலமா இருந்தபடினால அவரால் சொல்ல முடியும். ஆகவே தான் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி நாளில அந்த உரிமை மந்திரத்தை குறித்தும் அது எப்படி இழக்கப்பட்டது என்பதை குறித்து மிக தெளிவாக பேசுகிறார். கடந்த காலங்களில் பேச முடியல, அல்லது தேவன் அதை பேசுவதற்கு அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கொடுக்க செய்தியெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா சில காரியங்களை பேச வேண்டாம்னு சொல்றாரு, பேசல. பிறகு சில நேரங்கள் வரும்போது இப்ப போய் பேசு என்று சொல்லுகிறார். இந்த 7 முத்திரைகளை 1960 பேசினார். பேசும் பொழுது இவ்வளவு தெளிவாக பேசல. அவருக்கு என்ன தெரியுமோ அல்லது இதற்கு முன்னிருந்தவர்கள் இந்த முத்திரைகளை குறித்து என்ன எழுதினார்களோ அதை வாசித்து பேசினார். நீங்க இயேசு கிறிஸ்து பற்றிய வெளிப்பாடு என்ற புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதை பார்க்கலாம். அதே நேரத்தில் பழைய புத்தகங்கள் வாசித்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரம் என்பதை கிறிஸ்து பேசுவார். 1963 வந்த பிறகு ஆவி ஆத்மா சரீரம் சொல்ல மாட்டார், சரீரம் ஆவி ஆத்மா என்று சொல்லுவார். சொல்லிட்டு அது சொல்றதுக்கு என்ன காரணம், இது என்ன காரணத்தை சொல்லுவார். நீங்க செய்தி பெற்றது அதெல்லாம் புரிய வரும். எல்லாம் ஒண்ணுதான், ஆனா வரிசைப்படுத்துகிற விதம் என்று ஒன்று இருக்கிறது. சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட், எல்கேஜின்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அதை வரிசைப்படுத்தி சொல்ல வேண்டும், வரிசைப்படுத்தி பிள்ளைகள் நடத்த வேண்டும். அதே விதமாகவே ஆவிக்குரிய விஷயங்கள் கூட ஒரு விஷயத்தை பேசுகிற போது அதை வரிசைப்படுத்த வேண்டும். வேதாகமம் எழுதியிருக்கும் பாருங்க. 9 வரங்களை பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றிலிருந்து ஒன்று சரியா சொல்லினே வரும். ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்காது. மிக சரியா 1 2 3 4 5 என்று சொல்வது போல முதலாவது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன, அதுக்கு அடுத்தது என்ன என்று எழுதப்பட்டிருக்கும். நீங்க அந்த ஆவியாரோட உதவினாலும் செய்தினாலும் அதை வாசிக்கும் போது இதெல்லாம் விளங்க வரும். சரிங்களா? நீங்க வரிசைப்படுத்தும் போது முன்னுக்கு முரணாக நீங்க பேசுங்கன்னா சாத்தானோட சுலபம் பிடிக்க முடியும். ஆகவே அந்த ஒழுங்கின்படி கிரமத்தின்படி செய்ய வேண்டும். அதே போல வேதாந்தத்தினுடைய அமைப்பு கூட பார்த்தீங்கன்னா மத்திய முதல்ல வச்சார். ஏன் வைத்தார் என்று நீங்கள் புரிந்தால் தான் மத்திய புரியும். இல்லைன்னா அவர் யோவான முன்னால் வச்சிருக்கலாம், அடுத்து லூக்கா வச்சிருக்கலாம், அடுத்து மார்க், அதுக்கப்புறம் மத்திய வச்சிருக்கலாம். செய்யல அவர் ஆகும். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4 சுவிசேஷத்துக்கு அடுத்தது வச்சார். பைபிளை அடுக்கும் பொழுது கூட மிக நீங்க இதெல்லாம் வாசிக்கும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு தெரியும் தேவன் செய்த செயல்கள். அதுவே அதை மிக சரியாக அதை செய்து கொண்டே வந்து ரெவலேஷன் புத்தகத்தை கடைசியில் வச்சார். ரெவலேஷன் புத்தகத்தை முதல்ல வச்சிருக்கலாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு அடுத்து வச்சிருக்கலாம், செயல வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே ரெவலேஷன் புத்தகம் என்பது கடைசி காலத்தில் நிகழ வேண்டிய சம்பவங்கள். அது வந்து கடைசியில் வந்தது. அல்லேலூயா. புரியுதா இல்லைங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் என்பது நம்முடைய நாட்களில் என்ன சம்பவிக்க வேண்டும் என்று தேவன் ஏற்கனவே தீர்மானித்தாரோ அவைகளைத்தான் யோவானிடத்தில் சொல்லி அதை எழுதும்படி செய்கிறார். சரிங்களா? அதே போலதான் எல்லாமே வரிசை கிரமத்தில் வர வேண்டும். இப்போ நாம பார்க்க வேண்டியது காலையில பார்த்தது போல நான் 4வது புத்தகத்தை பேசணும்னு எண்ணினேன். அடுத்த வாரத்தில் அதை கொண்டு வருது. ரொம்ப எவ்வளவு பெரிய மேட்ரு நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஏற்கனவே பேசுறது வாழ்ந்து செய்தியும் பிடிக்க நினைச்சா ஏமாந்து போயிடுவீங்க. கொண்டு பிறகு செய்தி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னால் முடியாது, நீ தவறி விடுவாய். அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில பிசாசு மறைந்து இருக்கிறார். நம்பாதாத அதை விசுவாசிங்க. வேதாந்தத்துல யாருமே உலகத்தோடு சம்மந்தம் கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. அப்படி சம்மந்தம் கொண்டுள்ள தேவன் அப்படியே அழித்து போட்டேன். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டார். ஆபிரகாம் தான் இருந்த அந்த இடத்தை விட்டு நேராகி கேராரூருக்கு போகணும்னு டிசைட் பண்றான். இதை தேவன் அறிந்து என்ன சொல்றாரு, நீ அந்த இடத்துக்கு போவாத, நீ அங்க போகக்கூடாது அப்படின்னா. ஆனா பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் மேல சந்திக்க முடியல. ஏன்னா அவனுக்கு ஆகாரம் இல்லை, புசிப்பதற்கு எதுவுமே இல்லை. கேராரூருக்கு போனாதான் புசிக்க சாப்பாடு எதுவும் கிடைக்கும்.
ஆகவே தேவன் அதை போகாதன்னு சொல்லியிருந்தோம். போனபடினால அவனுடைய மனைவியை உலகத்தில் சேர்ந்த ஒருவன் தூக்கிட்டு போயிடும். இது அவனுக்கு தேவையில்லாத விஷயம். கேட்குறீங்களா? ஆனா ஆபிரகாமை தேவன் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அவன் சந்ததி தான் வெளியே வரணும். அவனை விட்டுற முடியாது, கீழ்ப்படியிலன்னு சொல்லி விட்டுற முடியாது. ஆகவே போயிட்டு அவன் சார் அபிமேலகிட்ட போய் அவனை கடிதம் கொள்ளுகிறார். அவன் என்னுடைய தீர்க்கதரிசி, அவள் தீர்க்கதரிசியுடைய மனைவி, அவளை அனுப்புற. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம பயங்கரமா பேசுவான். நீ பார்த்தீங்கன்னா ஆபிரகாமனை பேச தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆனால் அப்படி பேசுறாரு. நீ இப்படி செய்யலாமா என்று சொல்லி ரொம்ப கடினமா பேசி பிறகு அவனுடைய ஆடு மாடுகள்லாம் ஆபிரகாம் கொடுத்து அந்த ஊரை விட்டு தொத்திடலாம். ஏன்னா அந்த ஊர்ல ஆபிரகாம் இருக்கக்கூடாது. அந்த ஊர்ல எப்ப இருக்கணும் தெரியுமா? மோசேக்கு முன்னால் அந்த ஊர்ல இருக்கணும். அதுதான் நாட்கள்ல எகிப்து. ஏறாவது சொல்ற தேசம் தான் எகிப்து தேசம். எகிப்துல இப்பவே போயிடக்கூடாது அவங்க. புரியுதுங்களா? ஆகவே அவங்க என்ன செய்யணும்? யாக்கோபுக்கு பிறகு யோசேப்பின் நாட்கள்ல அங்க போகணும். ஏன் அங்க போனோம்? அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, எப்பவுமே அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனுடைய மனுஷனை அவருடைய சோதரர்கள் அவமதித்தது நிமித்தமா தேவன் அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. யோசேப்பை அவமதித்தார்கள். யோசேப்போட சகோதரனாக இருந்தாலும் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். அவனை நீங்க அவ்விதமா எதனா பேசக்கூடாது. அவர்கள் பேசின காரணத்தினால் யோசேப்பை அவமதித்ததினால இவங்க குடும்பமே இவருடைய சந்ததியாக போயிட்டு மாட்டிக்கின்னு வேதனை கொடுப்படி கஷ்டப்படும்படி செய்தார். புரியுதா இல்லைங்களா? தேவனை நீங்க இப்படி கல்வி இப்படி புரிந்தால்தான் இன்றைக்கு உன் நிலைமை உனக்கு புரிய வரும். ஆக ஏதோ பைபிள் எழுதி ஏதோ சரித்திரம் படிக்கிறது போல சாவனம் படிக்கிறது போல படிக்க முடியாது. கேட்குறீங்களா? தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினால தெரிந்து கொண்ட மக்கள் அவர்கள். உங்களை வந்து சுய ரத்தத்தினால மீட்டு கொண்ட மக்கள். உங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர்கள் அவருடைய ரத்தத்தினாலே அவர் உண்டாக்கின ரத்தத்தினால் பிறந்தவர்கள். நீங்க ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். வித்தியாசம் இருக்கிறது. சரிங்களா? ஆகவே அவர் போய் அந்த தவறான ஒரு தேசத்துல அவர்கள் 400 வருஷம் பாடுபடும்படி அனுமதித்திருக்க மாட்டார். கேட்குறீங்களா? அல்லேலூயா. யோசேப்பு என்ற ஒரு மனிதனை அவமதித்ததினால 400 வருஷம் அவர்கள் அடிமையில இருந்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போ அந்த தேவன் தான் இன்றைக்கு நம்ம அந்த தேவன் செய்த கிரிகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ ஆதாம் கையில இருந்த அந்த உரிமை பத்திரமானது பிசாசு பிடுங்க வரும்போது அது மூல சொந்தக்காரர் கையில போயிடுது. அந்த நாள் முதல் கொண்டு நம்முடைய காலம் வருகிற வரையிலும் அந்த புஸ்தகமானது பிதாவின் கரலில இருந்தது. அதை வாங்கி எந்த மனிதனும் அதை பயன்படுத்த முடியல. பாருங்க, உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம். இப்போ நம்ம அதை விட இதற்கு முன்பு எவ்வளவு தெரியுமோ அதை விட நம்ம சற்று கூடுதலாக பேசுறோம். கூடுதலாக நீங்க அறிந்து கொள்றீங்க. சரிங்களா? இப்போ அந்த புஸ்தகம் இப்ப மனிதனுக்கு சொந்தமானது. இந்த புஸ்தகம் உங்க கையில வரலன்னா நீங்களும் இந்த உலகமும் இல்லாமல் போயிடும். அதாவது எவாபரேட் ஆயிடுற ப்ராஃபிட். பெட்ரோல் கையில ஊத்துறாங்கன்னா ஆகும், ஆவியாகி மறைந்து வெறும் கைதான் இருக்கும். அது போல நம்முடைய ஆத்துமாக்கள் இதுவரைக்கும் மரித்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பு எப்படி இருந்தோ அந்த நிலைக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆகவே உங்களை காக்கும்படிக்கு இப்ப என்ன செய்கிறார்? அதே தேவன் மனிதனாக மாறுகிறார். மனிதன் என்றால் என்ன அர்த்தம் புரியுதுங்களா? மனிதன் என்றால் மனிதனுக்கு நிறைய உணர்வுகள், உணர்ச்சிகள் இருக்கிறது. பசி உணர்வு இருக்கிறது, தாக உணர்வு இருக்கிறது, இல்லைங்களா? அதே போல காதல் உணர்வு இருக்கிறது, மனிதனுக்கு இருக்கிறது. இதெல்லாம் இயேசுவுக்கு இருந்தது. ஆகவே தான் இயேசுவை அவர்களால் தேவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சரிங்களா? நாம் இதெல்லாம் தெரியாமலே இயேசுகிட்ட வந்துட்டோம். இந்த மெசேஜ் வந்த பிறகுதான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். எல்லா உணர்வுகளும் அவருக்கு தூக்கம் இருந்தது. ஆனா பிதாவாகிய தேவனால் தூங்க முடியாது. செவனின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆனா இயேசு தூங்கினார். இயேசுக்கு பசி இருந்தது. பிதாவாகிய தேவன் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு சரீரத்துல ரத்தமும் நம்ம போன நரம்புகளும் இல்லை. அவருக்கு அவர் ஆவியான ரூபம். அதே நேரத்தில் அவர் பாவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர், பிதாவாகிய தேவன். ஆகவே இந்த இயேசுவானவர்
உன்னை போல என்னை போல அப்படியே ஒரு மனிதனாக நீ பிறந்த விதமாகவே அவர் பிறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த புஸ்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் அவர் அப்படிதான் பிறக்க வேண்டும், இல்லைன்னா வாங்க முடியாது. இப்போ யோவான் 5ஆம் அதிகாரம், இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் யோவான் அதை பார்த்துட்டு என்ன எழுதுறாரு, அந்த புத்தகத்தை ஒன்றும் வாங்க முடியல. பரலோகத்திலேயும் அதுக்குரிய நபர் இல்லை, பூமியில அதுக்குரிய நபர் இல்லை, பூமியின் கீழே அதற்குரிய நபர் இல்லை என்று அழுவ ஆரம்பிக்கிறார். ஏன்னா மனித சஞ்சாரமே இல்லாம போயிடும். இவ்வளவு காலங்களில் சரித்திரம் வரலாம படிக்கிறீங்க இல்லையா, சரித்திரத்தை படிக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிடும், அது மட்டுமே இல்லாமல் போயிடும். மனித சஞ்சாரமோ அல்லது வேறு எந்த ஒன்றுமே இராது. பூமியே அப்படியே பேப்பர் கொடுத்துனா எப்படி சுருங்கி ஒன்று இல்லாம போதோ அப்படி ஆகிருக்கும். இந்த புஸ்தகம் என்பது அவ்வளவு வல்லமை உள்ள, உங்களையும் இந்த அவர் சிஸ்டத்தை எல்லாமே நிலைநிற்க வேண்டுமானால் இந்த புஸ்தகம் உங்க கையில வரணும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய அதிகாரம் உடைய புஸ்தகத்தை ஆதாம் அசாதாரணமா மனைவி நிமித்தமாக அதை எழுந்து போனார். அதை வாங்குவதற்கு இனி எந்த எலியாவோ மோசையோ யாருமே இல்லை. எல்லாரும் ஆண் பெண் உலகம் பிறந்தாங்க. அவங்களால போய் அந்த புத்தகத்தை வாங்க முடியல. பூமியில அற்புத அடையாளங்களை செய்யலாம், ஆனா உரிமை பத்திரத்தை வாங்க முடியல. மனிதனுக்காக நியமிக்கப்பட்ட இந்த உரிமை பத்திரத்தை வாங்கலைன்னா மறுபடியும் சொல்லுகிற, நீ பார்க்கிற இந்த மில்கிவே கில்கிவே ஒன்னோடு இருந்திருக்காது, எல்லாமே அழிந்து போயிருக்கும். சற்று யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். ஆகவே அந்த புஸ்தகம் மனிதனுடைய புஸ்தகம், அந்த மனிதன் தான் போய் வாங்கணும். ஆகவே பிதாவாகிய தேவனே மனித ரூபம் எடுத்து இயேசு என்ற பெயரில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒரு பாவங்கள் என் பாவங்கள் எல்லாம் சுமந்தார். ஏன்னா உனக்கு பாவங்கள் இல்லாத போதுதான் உரிமை பத்திரம் கையில வரும். ஒரு பாவி இடத்துல வர ஒரு பாவி அதை பெற முடியாது. ஒரு பாவி அதை பெற்று அப்படிசா சுலபமாக பிடிங்கிடுவான். புரியுதுல்ல? புரியுதா இல்லையா? ஒரு பாவியிடத்துல உரிமை பத்திரம் கொடுக்கப்பட்டா அவன் ஏற்கனவே பாவி, பிசாசோடு இணைந்து அதை குத்துருவாங்க, அதை வித்துருவாங்க. ஆகவே பாவிகளால் இந்த புஸ்தகத்தை வாங்க முடியாது. இப்போ கூட அந்த புஸ்தகம் பாவிகள் கடையில் போகாது. அந்த பாவிகள் என்று சொல்லப்பட்ட அந்த பிராக்கெட்டில் சொல்லப்பட்டது தான் இந்த ஸ்தாபனம். இவர்கள் ஒன்றிலிருந்து ஒன்றாக வெளியே வந்துட்டாங்க. சரிங்களா? ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறார், உன்னையும் என்னையும் ஸ்தாபனத்திலிருந்து வெளியே கொண்டு வர. எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறதுக்கு ஒரு எகிப்து என்ற தேசத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்தாரோ, அதே போல இந்த உரிமை பத்திரத்தை பெற வேண்டுமானால் நீ ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அல்லேலூயா. நீ ஏதாவது பேரை சொல்லி அதை எழுந்து போயிடுவேன். மறுபடியும் அதுக்கு யார் கையில இருக்கக்கூடாது என்று தேவன் எண்ணினாரோ அவன் அதை வாங்கிக்குவான். அதை வாங்கிட்டாங்கன்னா பிரியமான ரொம்ப பெரிய ஒரு நாசம் மோசத்திற்குள் இந்த முழு பூமியும் உள்ள போயிடும். ஏன்னா பிசாசு எதையுமே கெடுக்கக்கூடியவன், எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருப்பான். ஆகவே தேவனோட கடன்ல போய் உட்காந்துச்சு. இப்போ கூட இந்த உரிமை பத்திரத்தை வாங்குற நேரம் எப்போ தெரியுமா? இன்னும் வாங்கல. ஒன்று சொல்லுகிறார், வாங்குற நேரம் இனிமேல் தான் வரப்போகுது. அதை வாங்கி உங்க கையில கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு உங்களை மேல கொண்டு போறாரு. அல்லேலூயா. இந்த முத்திரைகள்ல நீங்க வாசித்தீங்கன்னா அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது நீங்க பாருங்க. இப்போ நான் சில முத்திரையிலிருந்து சில காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ நமக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடித்து இப்போது உன் கையில வருவதற்கான நேரம் இந்த நேரம் தான். எந்த நேரத்தில் அந்த உரிமை பத்திரங்கள் கைகளில் வரும். ஆகவே தான் நான் அடிக்கடி இதை செய்யாத, அதை செய்யாத, இதை பேசாத, அங்க போய் சேராத, அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீங்க அதை அசாதாரணமா எண்ணிக்கொள்றீங்க. நீங்க சொல்றபடியே நீங்க ஜீவிப்பீங்கன்னா தேவனால் தீர்மானிக்கப்பட்ட அந்த உரிமை பத்திரம் உங்களுடையதாய் மாறும். உங்களுடையதாய் மாறின பின்பு உங்களுக்கு என்ன நேரிடுது என்பது பாருங்க. என்ன செய்ய போறாரு ஆண்டவர் என்பதை பாருங்க. போலாமா? ரெடியா இருக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி. நிறைய இருக்குது, நேரம் ஆனதுனால நான் சில இதை மட்டும் குறைச்சி முக்கியமானது மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்பொழுது 7 முத்திரைகளால் முத்திரைக்கப்பட்ட இந்த புஸ்தகம் இப்போது அந்த மீட்பின் ரகசியமாய் உள்ளது என்று நாம் காண்கிறோம். அது தேவனிடத்திலிருந்து வந்த மீட்பின் புஸ்தகம். இப்பொழுது இந்த செய்தியாளர் செய்தியை முழங்கும் சமயம் தேவ ரகசியம் யாவும் இந்த நேரத்தில் நிறைவேறும். இப்பொழுது 7ஆம் சபையின் தூதன் இங்கே பூமியின் மேல் இருக்கிறார். வேறொரு தூதன் பலமுள்ள செய்தியாளர் வெளிப்படுத்த 10 முதல் வசனத்தில் பலமுள்ள தூதன் திறக்கப்பட்ட புத்தகத்தை கையில் எடுத்து வரான்னு சொன்னேன் இல்லையா? அந்த புத்தகத்தை எடுத்துன்னு வராது, எப்படி எடுத்துட்டு வராரு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவர் 7 பொன்முத்து விளக்குகளின் மத்தியில் உலாவி சுற்றிலும் வானவில் அமைந்திருந்தது. பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் மதுமராகத்துக்கும் அவர் ஒப்பாயிருந்த காட்சியை போன்ற இந்த காட்சியிலும் அவர் சிரசின் மேல் வானவில் கொண்டவராக இருக்கிறார். புரியுதுல்ல? நீங்கள் பைபிள் படிச்சிருக்கணும். அப்போதான் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு. நீங்கள் பைபிள் படிக்காத நான் இருந்தீங்கன்னா என்னவோ நான் மாயாஜால கதை சொல்ற மாதிரி காணப்படும். ரியாலிட்டி என்ற ஒன்றை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். த ரியல் ஒன். கேட்குறீங்களா? 7 சபைக்காலங்களில் கேட்குறீங்களா? 7 சபைக்காலங்கள் போகுவதற்கு முன்பு அவைகளை பற்றி எழுதுன்னு யோவான்கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கோம் படிக்கல. வெளிப்படுத்தல் 1 அதிகாரம். நீங்கள் இது வரைக்கும் இதெல்லாம் பார்க்காதவங்க உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய நாளுக்காக என்னுடைய நாளுக்காக எழுதப்பட்ட புத்தகம். ரொம்ப கவனமா பாருங்க. இங்க நீங்க படிக்கும் போது பரிசுத்த ஆவியினுடைய உதவி உனக்கு இருக்குமானா நீங்க இருக்கிறா என்று கண்டுபிடிப்பேன். படிங்க. யோவான் பார்க்கிற காட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டு இப்ப நீ பார்த்தால்தான் உனக்கு நான் எப்படி நீங்க எழுதுன்னு ஆர்ப்பரிப்பீங்க. இது யோவான் பார்த்தா என்னத? யோவான் இந்த செய்தி சொல்லும்போது யோவான் நாட்கள் இல்ல, அது யோவான் காலம் அல்ல, அது உன்னுடைய காலம். நம்ம காலத்தை நடக்கிறத யோவான் பார்க்க வைக்கிறாங்க ஆண்டவர். சரிங்களா? ஆகவே இது யாரும் யோவான் பார்த்தான்னு என்னத? இப்ப நீ பார்க்க வேண்டும். உன்னுடைய வேலை இது, உன்னுடைய நேரம் இது. படிங்க. இப்போ இயேசுக்கு எப்படி வெளிப்படுகிறாரு? ஒரு நியாயாதிபதியை போல வெளிப்படுகிறார் இல்லையா? 14 படி. இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதுங்களா? பாருங்க, இயேசு மரிக்கும் போது ஒரு வாலிபன் 33 வயது. 33, 40 இருக்கக்கூடிய வயது வாலிப வயது. அவர் வாலிப வயதுல மரித்து போனார். வாலிபனுக்கு எப்படி வெல்ல முடியும்? வரும் எப்படி வரும்? அப்படியானால் நீங்க பழைய நாட்களுக்கு நாம சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்பாக இருந்த கோர்ட்டு காட்சிகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு முன்பு
அந்த தலையில இந்த வெள்ளை அங்கியுடைய ஒரு விக்கு போட்டு வந்து சொல்லுவாங்க. தெரியுமா அது உங்களுக்கு? பழைய ஆட்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அவர்கள் பழைய விக்கின்ற ஒரு வெள்ளை தரித்த, ஏன்னா அவன் முதிர்ந்த ஒருவன் என்பதற்கு அடையாளம். அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம். பாருங்க, வயது ஆகாத அநேக விஷயங்களை வயசானவர்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. தன்னுடைய அனுபவங்களிலும் வார்த்தையிலிருந்தும் பைபிள்ல இருந்து இப்ப செய்தி எடுத்துக்கிட்டா செய்தியிலிருந்து அனுபவம் நிறைய விஷயம் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஆகவே அப்படிப்பட்ட மக்களை உங்களுக்கு அறிவிக்க கொண்டு வர அவங்க அந்த வெள்ளை முடி உள்ள வைக்க போட்டுக்கிட்டு உட்கார்ந்து கொண்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க 3 நாட்களில். சரிங்களா? இப்ப இங்க இயேசு வெண்பஞ்சை போன்ற தலைமையுடையதாக இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இயேசு யாருன்னு கேட்டா அவர் வயசானவர் இல்லை, அவர் வாலிப வயதுள்ள ஒரு மனிதர், வாலிபத்திலேயே மறித்தவர். இப்ப அவருக்கு ஏன் வெல்ல முடி வரணும்? இதெல்லாம் கவனிக்க வேண்டும். நாம் ஸ்தாபனத்துக்கு தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது. பைபிள் எழுதியது வெல்ல முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வாலிபனுக்கு, ஒரு 30 வயசு பையனுக்கு வெல்ல முடி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப இங்க 30 வயசு தாண்டிக்கிறவங்க வெல்ல முடியல பாரு. அவ்வளவு 30 வயசு தாண்டும் போது வெல்ல முடியும். சில பேருக்கு சின்ன வயசுல வெல்ல முடியாது, அது வேற. அதை பத்தி நான் சொல்ல வரேன். பொதுவா உலக வழக்கத்தின்படி குறிப்பிட்ட வயது உள்ளவர்களுக்கு முடியானது வெல்ல முடியாம மாறும். இப்ப இயேசு இங்க வெல்ல முடி வச்சிருக்காருன்னா, இப்போ 7 சபை காலங்களுக்கும் அவர் ஒரு ஜட்ஜாக விளங்குகிறார் என்பதை சபை கவனிக்க வேண்டும். அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் உடையவராக, ஜட்ஜாக 7 சபை காலங்கள் உலாவுகிறார். இப்போ கவனிக்க, காலங்கள் முடிவடைகிறது. இப்போ அவர் எப்படி இருக்காரு தெரியுமா? இப்ப படிங்க, வெளிப்படுத்தல் 10:1. இப்ப வெல்ல முடி இல்லை பாருங்க, புரியுதுங்களா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அருமையான அர்த்தத்தை நான் கொண்டு வர ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம். இப்ப அவருக்கு வெல்ல முடி இல்லை, சமாதான, அதாவது உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானவில்லை சிறச்செல்லாம் வைத்தவராய் வருகிறார். வெல்ல முடி இல்லை. 7 சபைக்காலில் வெல்ல முடியோடு இருந்தவர் இப்ப 7வது சபைக்காலம் வந்து முடிவின் காலம். காலங்கள் முடிந்து போகிறது. இப்போ அது எப்படி வருகிறார்? இப்போ அவரு மகத்தான தேவனாக, ராஜாதி ராஜாவாக, மிகப்பெரிய ஒரு தோற்றமுடையவராக வானவில்லை தன் சிரசில கொண்டு வராங்க, இறங்கி வருகிறார். புரியுதுங்களா? இப்போ அல்லேலூயா. இப்படி நீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கு நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டாதான் அந்த பகுதியே உனக்கு புரியும். இல்லைன்னா வெறுமையா படிச்சுட்டு போனா எதுவுமே புரியாது. ஆகவே இப்பொழுது அவர் என்ன எப்படி வருகிறாரு? வெள்ளை அங்கி தரித்த ஒரு தலைமுடி உடையவராய் வரல. அல்லேலூயா. தலையை சுற்றிலும் ரவுண்டு பாருங்க. இந்த வானவில் என்பது ஒரு ஆப்புக்கு வில்லு கிடையாது. அது நம்ம கண்ணுக்கு எந்த தேசத்துக்கு போனாலும் பாதி தெரிஞ்சாலும் வில்லுன்னு சொல்லிட்டோம். வில்லு பாதி தானே இருக்கும். ஆக்சுவலா வானவில் என்பது ஒரு முழுமை. தேவன் எதையுமே அறகுறையா செய்வது இல்லை. ஏன் இது வரைக்கும் தெரியலன்னா, ரகசியங்கள் அறிவிக்கப்படலை. இந்த கடைசி தூதன் வந்த பிறகுதான் இந்த வேதாகமத்தின் முழு ரகசியம். ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். நான் இதை பேச ஒரே ஒரு வசனம் மட்டும் எடுத்துக்கிட்டா எனக்கு 2-3 மணி நேரம் ஆகும். நீங்க கணக்கு தட்டிக்கொண்டே இருப்பீங்க. அவ்வளோ பெரிய விஷயம் ஆதியாக 1 அதிகாரம் 1 வசனத்திலே இருக்கு. நான் என்னுடைய ஆங்கில பைபிள்ல அந்த இன்ஸ்ல எழுதி வைத்திருக்கேன். எனக்கு நேரம் இல்லாததுனால, அதை பற்றி யோசனை வராததுனால ஆதியாக 1:1 உங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி வேத வாக்கியம் மகத்தான பொக்கிஷமாக, மறைபொருளாக எல்லாத்தையும் கணக்குள்ள அடக்கி கொண்டிருக்கிறது. இதை இந்த பிரண்ணாம் அவர்கள் தான் வெளியே கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தாரு? தேவனுடைய திட்டமே அதுதான். அவர் கொண்டு வரல. தேவன் தன் சிந்தையில கடைசி காலங்களில் எல்லாத்தையும் அறிவிக்க விரும்பினார், வெளிப்படுத்த விரும்பினார். ஏன்னா இனிமேல் காலம் இருக்காது. இனிமேல் காலம் என்பது இராமல் இருக்காது. கேக்குறீங்களா? என்ன காலம்? பாவத்துக்குரிய இந்த காலம் இராது. இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தையும் இந்த மனிதர்களையும் அழிக்க போகிறார். அழிச்சுட்டு உன்னை என்னையும் 1000 வருட சாட்சியில இங்க மிகவும் பரிசுத்தமான ஒரு இடத்துல உன்னை கொண்டு வர போகிறார். அங்கே வியாதிகள் வருவதற்குரிய கிருமிகள் இருக்காது, பிசாசு இருக்காது. அல்லேலூயா. அதனால அவர் செய்ய வேண்டும். துவக்கத்துல எப்படி உலகம் இருந்ததோ அவர் சிருஷ்டிக்கிற போது அதே போல மாற்ற வேண்டும். அப்படி மாற்ற வேண்டும். கடைசியில் இருக்கிற மனிதனுக்கு தான் இதை அறிவிக்க முடியும்.
பாதியில மார்ட்டின் லூத்தர்கிட்ட இந்த ரகசியத்தை கொடுத்திருந்தா அப்பவே காலம் முடிஞ்சு போயிடும். ஜான் வெஸ்லி வந்திருக்க மாட்டாரு, யாரும் வந்திருக்க மாட்டாங்க, இந்த விஞ்ஞான பூர்வமானதெல்லாம் கண்டுபிடிச்சே இருக்க மாட்டாங்க. மார்ட்டின் லூத்தர் காலத்துல லைட் எல்லாம் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, வண்டி கிடையாது, ஃப்ளைட் கிடையாது, பஸ் கிடையாது, காரு கிடையாது. அல்லேலூயா. அப்பவே முடிந்து போயிருக்கும். ஆனால் தேவன் ஒன்றை முழுமை அடைய வேண்டும். இப்போ முழுமை அடைந்த ஒரு நேரம். இப்போ வேதத்தின் முழுமையை அவர் அறிவிக்கிறார். நான் இதை பல விஷயங்களை நேரம் படம்னு சொல்றதுக்கு காரணம், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இப்போ இயேசுவானவர் சபை காலங்களில் இருந்தது போல இப்ப இல்லை. மகத்தான நபராக, மிகவும் சிறந்த மனித சிந்தைக்கு எட்ட முடியாத ஒருவராக அவர் இப்பொழுது வருகிறார். அல்லேலூயா. இப்போ மூடப்பட்ட இந்த புஸ்தகம், வெளிப்படுத்தல் விசேஷத்துல மூடப்பட்ட புஸ்தகம் திறக்கப்பட்ட புஸ்தகமாக எடுத்துக்கொண்டு கீழே இறங்கி வருகிறார். வானத்துல இல்லை. இப்போ வெளிப்படுத்தல் 10 அவர் எங்க இருக்கிறாரு? பூமிக்கு வருகிறார். என்ன வாசிக்கிறோம்? பூமியில ஒரு பாதத்தையும் சமுத்திரத்தின் ஒரு பாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவர் அந்த விதமான தோற்றத்துல வரும் பொழுது 7வது தூதனும் பூமியில இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேரான திரையப்பட்ட புஸ்தகம் கொண்டு வந்து 7வது தூதர்கிட்ட கொடுத்தாரு தவிர பெந்தோஸ்தக்காரர்கிட்டயோ ரோமன் கத்தோலிக்க சபைக்காரர்கிட்டயோ சிஎஸ்ஐ காரர்கிட்டயோ கொடுக்கல. அல்லேலூயா. ஆகவே இவர் கையில கொடுக்கிறார். இவர் அதை யாருக்கு கொடுக்க போகிறாரு? தேவன் யாரை முன்னறிந்து முன்குறித்தார் அவர் கையில் கொடுக்கிறார். முன்னறிந்து முன்குறிக்காத படாத அவர் கொடுக்க முடியாது. அவனால் அதை பயன்படுத்த முடியாது. இப்ப செய்தி உள்ள போக போக இயேசு வருவதற்கு முன்பு நீங்க எல்லாவற்றுக்கும் ரெடியான, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நபராக மாறும் பொழுது இந்த உரிமை பத்திரம் கையில வரும். அல்லேலூயா. என்று தீர்மானித்தார் பாருங்க. இதை ஏற்கனவே செய்த காலங்கள் அப்பொழுது முடிந்து இருக்கும். இப்ப அதே நேரத்தில் இப்ப உங்க கையில பிசாசு கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. அவனோட ஒரு சிறு 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 அசைவு தெரியும். தெரியுமா? இல்லங்க, அவனுடைய சிறிய அசைவு தெரியுமா? தவறான எதுல தெரிஞ்சிருக்க வேண்டும். நேற்றுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். நேற்றுக்கு வந்து நம்ம தொடங்கும் போது நான் என்ன செய்தோம் தெரியலையா? என்ன செய்தோம்? அவர் வராதவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் வந்த உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பிசாசு இங்க நின்று கொண்டிருக்கு. நான் பார்க்கிறேன். ஆகவே உங்களை ரவுண்ட்ல நிக்க வச்சு என்ன செய்தேன்னு வந்தவங்களுக்கு தெரியும். அவனை துரத்துற பிறகுதான் ஜபங்களுடைய நடத்தணும் இல்லையா? இப்ப வந்தவங்களுக்கு புரியுதா? இப்போ நான் என்ன செய்யறது? நான் அதை செய்யாம போயிருந்தேன்னா என்னையே வேற மாதிரி பேச வச்சிருப்பான், உங்களையும் வேற மாதிரி செய்ய வச்சிருப்பான். நேற்றைக்கு கூட்டமே வித்தியாசமான ஒரு கூட்டமாக இருந்திருக்கும், அல்லது சாபனத்தை போல அமைந்திருக்கும். ஆகவே நான் அவன் அங்க இருக்கிறத என்னால கண்டுபிடிக்க முடிந்தது. நான் உனக்கு இங்க இருக்கிறான்னு சொல்லி அவனை துரத்துகிற வரையில நாம் தெரிவித்தோம். அதன் பிறகுதான் கூட்டத்தை தொடங்கும். இப்ப வராதவங்களுக்கெல்லாம் இதை பத்தி தெரியாது, வந்தவங்களை கேட்டு அவங்களுக்கு தெரியும். ஆகவே பிசாச பக்கத்துல என்ன வச்சுக்கின்னு இதெல்லாம் செய்ய முடியாது. எல்லாத்தையும் உடைச்சிருவான், எல்லாத்தையும் தாறுமாறு ஆக்கிடுவான். பர்வர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை கேட்டபடி எல்லாத்தையும் தாறுமாறு ஆக்கிடுவான். உன்னால எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. கேட்குறீங்களா? ஆகவே நீ உன் சத்துருவை மிக சரியாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அன்றைக்கு ஆதாம்னால அதை செய்ய முடியல, இத்தனைக்கு அவன் தான் செஞ்சிருக்கணும். நாம் இப்ப என்னெல்லாம் பார்க்கிறோமோ, இந்த செய்தியில் எதெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ அதெல்லாம் ஆதாம் செஞ்சிருக்கணும். அவனுக்கு தெரியல, அல்லது அதை செய்ய முடியல. மனைவி பேச்சை போட்டு கேட்க வேண்டியதா இருந்தது. கேட்குறீங்களா? அல்லேலூயா. பாவத்துக்குள்ள போயிட்டான்னு தெரிந்த பிறகும் கூட அவரிடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதான் இருந்தது. இப்ப நீங்க செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. என் கூட நான் வேலை செய்யும்போது ஒரு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் ஆனார். அவர் இங்கே நம்ம சபையில் ஒருத்தர் கூட்டின்னு வந்தார். அவர் இந்த பக்கம் ராமேஸ்வரம் பக்கத்தில் ராமநாதபுரம், அவர் வீட்டுக்கெல்லாம் கூட்டு போனார். நான் அடிக்கடி பாம்பன் போகும்போது நான் அவர் கூட போவோம். அவர் கம்பல்சரி கூட்டு போவார். அவர் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் தங்கிட்டு அங்கே தான் நம்ம இவர் இறந்துட்டார், அப்துல் கலாம் வீட்டுக்கு போகிற வழியில் அவர் வீட்டுக்கு அங்கே நான் போவோம். அப்போ அப்துல் கலாம் உயிரோடு இருந்தார்.
இப்போ காமிச்சு இருந்தாங்க இந்தாங்க அப்துல் கலாம் வீடு, ரொம்ப சின்ன எளிமையான ஓட்டு வீடு அது அப்துல் கலாம். சரி, ஓகே. அங்கே போயிட்டு வரும்போது நான் நிறைய ஆண்களை பற்றி பேசுவேன். ஒரு நாள் சொன்னார், இது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கூட ரொம்ப விசாரமாக இருக்க விரும்புகிறேன், என்ன செய்ய போகிறீங்கன்னு. அதாவது கல்யாணம் ஆகிட்டு புருஷன் செத்து போன ஒரு பெண்ணை நான் விவாகம் பண்ணிக்கிறேன், மாற மாட்டேங்கிறேன். அது நம்ம எதனா பேச என்ன உடஞ்சி போயிருக்கேன். நான் சொல்கிறேன் மாற மாட்டேன்னு. என்ன தடுமாறுறீங்க? என்கிட்ட ரெடியாக பொண்ணுக்கு பாவம், அது ரொம்ப இளமையான வயதிலேயே புருஷன் தவறிட்டான், கட்டிக்கலான்னு. இல்லை நான் என்ன சொல்ல வந்தேன்னா சொல்லாத. நீ என்ன சொன்ன, விவாகம் ஆகிட்டு மறித்து போனால் நான் கட்டிக்குவேன்னு சொன்னேன். ஏன் அது எந்த வாயின்னு கேட்டேன். அப்போது இந்த வடிவல் படம் இல்லை. அப்போ இல்லை, அது எந்த வாயின்னு கேட்டுருப்பேன். கட்டி மாற மாட்டேன். சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட இவர் இப்படி விரும்புகிறாரு நான் சொல்லட்டு பார்த்தேன். சரியான ஆளாகிறீங்களே, நானாக இருக்கிறேன் சொன்ன மீதுனையா அப்படின்னு ஏதாவது பேசணும். இப்போ நான் பேசுறதுக்காக திரும்பி பேசணும் எல்லாம் பேசுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட பேச மாட்டாங்க. நான் எல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதுக்கு எந்த மாதிரி நியாயமானதை பேசுவது போல பேசுவாங்க. ஆனால் நியாயமானது வர மாட்டாங்க. அப்புறம் கடைசியில் இல்லைப்பா வேறு அப்படின்னு. அப்புறம் வந்து விவாகம் நேரம் வந்துச்சு, பத்திரிகை கொடுத்தாரு. சரி, இவங்க கல்யாணம் ஆகிட்டு விவாகம் ஆகிட்டு கணவர் இறந்து போனவங்களான்னு. இல்லை அது அன்றைக்கி என்கிட்ட சொன்னேன், இப்போ வந்து பண்ணுற நியாயமாக இதை நீ செஞ்சுது, அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவான்னு. அது அவங்க அது மாதிரி சொல்ல முடியல. கல்யாணத்துக்கு வந்தாலே வரங்க, கண்டிப்பாக வருவேன். இந்த அம்மா யார்? இல்லைங்க, அவருக்கு புருஷன் நான் தான், கல்யாணம் ஆன பிறகு அப்படின்னாரு. அதனால் பேசும்போது ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க. நம்ம ஆளுக்கு நீங்கள் கூட தான், நீங்கள் என்கிட்ட பேசுறதுல நான் வேணா அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பிறகு உங்கள்கிட்ட போடுறேன். நீ எப்படி தாறுமாறாக பேச உனக்கு தெரியாது. நீ என்கிட்ட பேசு, பிறகு நீ யாராக இருந்தாலும் சரி நீ அப்படி ஆயிடுவேன். பொதுவாக எனக்கு அப்படின்னாக்கா புரட்டாமட்டு எப்படி பேசியிருப்பேன், அல்லது இயேசுனாலும் எப்படி பேசுவேன், இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. ஆகவே பெரியவர்கள் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. எந்த ஒரு மனுஷனாவது கல்யாணம் ஆகிட்டு செத்து போயிட்ட ஒருத்தனை விவாகம் பண்ணுறது யார் பண்ணுறாங்க? ஏமாற்றி ஒன்றா இவங்க ஒன்றும் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லி ஏமாற்றி ஒன்றும் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி எந்த மனுஷனும் விவாகம் ஆன ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுறது இல்லை. 1000 பேர் 1,00,000 பேர் யாரோ பண்ணுவாங்க. வேறு வழி இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி கூட தான் பண்ணுவாங்க. விவாகம் ஆகிட்டு பெண்ணை யாரும் விவாகம் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் இன்றைக்கி புருஷன் செத்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? யாரா விவாகம் பண்ணுறாங்கன்னா, ஆனால் அவங்க விவாகம் பண்ணுவாங்க வேறு மாதிரி இல்லையா? அதெல்லாம் செய்ய முடியாது. யாருமே அதை விரும்ப மாட்டாங்க. எந்த மனிதனும் விரும்ப மாட்டாங்க. கேட்குறீங்களா? ஆகவே தேவன் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணும்போது அவள் எப்படி இருக்கணும்னு பைபிள் ஒரு வார்த்தைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு ஒரு பையன் தேவைப்படும். நம்ம அப்படியெல்லாம் பார்க்கறதில்ல. நீங்கள் கூட செய்தியில் சபையில் கூட அப்படி பார்க்கறதில்ல. பாசிட்ட சொல்லுவீங்க, இல்லை ஒன்றும் தெரிஞ்ச வேறு யாருன்னு சொல்ல ஒரு பாசிட்ட சொல்லுவீங்க, விவாகம் பண்ண உட்காந்துங்கன்னா அப்புறம் உட்காந்து அழுதல் எப்படி? நீங்கள் வார்த்தை மொழிகளில் போயிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாது. ஆகவே தான் சொல்லுவேன், நான் வாலிபனாக இருக்கும்போது இந்த செய்தி கிடைச்சிருந்தேன்னா கல்யாணமே பண்ணிட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் அர்த்தம் வேறு, இவங்க சொல்கிற அர்த்தம் வேறு. நான் கூட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே செய்தி வந்தேன்னா இருந்திருப்பேன்னு அம்மா அப்பா சும்மா வந்துருப்பாங்க அவங்க, இல்லை நீ தான் சும்மா இருந்திருப்பியா? ரொம்ப கதை உறுதி இதெல்லாம். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண காரியம் இல்லாமல் நாம் பேச முடியாது. அப்படிதான் பேசணும். சரி, ஓகே, நாம் திரும்பிங்க வரலாம். ஆகவே இந்த உரிமை பத்திரம் என்பது தேவன் மனிதனோட கரங்களை கொடுக்குற போது துவக்கத்திலேயே அந்த உரிமை பத்திரத்தை அவனால் அதை சேஃப்டியாக வச்சுக்க முடியல. அதை எழுந்து போனான். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளதான் விசுவாசம் முயற்சி செய்தான். ஆனால் அவன் கைக்கு அது போல ஆண்டவர் கையில் போயிடுச்சு. இப்போ அது திரும்பவுமாக உங்க கையில வரும். நீ விசுவாசித்தார் ஆண்டவர் நேசித்து நான் சொல்லுகிற செய்தி சொல்லுகிறபடி நான் சொல்றது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். அப்பதான் உங்களுக்கு அந்த புத்தகத்தை பத்தியே தெரியும். இப்ப கேட்குறீங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அதனுடைய மேன்மையே வித்தியாசமா. எத்தனை பேர் பெற விரும்புறீங்க?
வேலை ஒரு கட்டங்களை ஆஸ்வதிப்பா. அது உங்களுக்கு தேவை. ஏன்னா அது உங்களுடையது, உங்களுக்கானது. அது தேவனுடையது இல்லை, தூதர்களுடையது அல்ல, உன்னுடையது. பாவத்தின் காரணமா மனுஷ கையிலிருந்து அது கடந்து போயிடுச்சு. இப்போ நீங்க அந்த வழியில தேவனை கொண்டு வராரு வேகமா. நீங்க அதற்குள்ளாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்டு அப்படி செய்ய நீங்க முயற்சி செய்கிற போது இந்த புஸ்தகம், இப்போ இந்த புஸ்தகம் இயேசு கையில் இருக்குது, அப்படிதானே? நாங்க காலையில் ஒன்று பைபிள் வாசிச்சு அவர் போய் பிதாவோட கரெக்டில் வாங்கிட்டாரு. இப்போ அது யார்கிட்ட இருக்குது? இயேசுவானவர் கையில் இருக்குது. இப்போ உனக்கு இயேசு தேவை. ஸ்தாபனம் சொல்ற இயேசு இல்ல, வேதாகமும் சொல்ற இயேசு. அவர் உன்னுடையவராக மாறும் பொழுது அவரோட கையில இருக்க உன் கையில கொடுப்பா. That is end. அதுக்கப்புறம் உலகமானது முடிந்து போகும். சரிங்களா? உங்களை வாங்க, சர்ச்சைக்கு வாங்கணும், இதெல்லாம் நான் சொல்றதில்லை. இதெல்லாம் உள்ள எனக்கு மனசுல இருக்கு. நேரம் வரும்போது சொல்றேன். இப்ப நேரத்தை வரும்போது சொல்றேன். ஆகவே நீங்க சபைக்கு வரும் பொழுது ஏற்ற நேரத்தில் ப்ராஃபிட் சொல்றாரு, நீங்க சபைக்கு வந்து எதுக்கும் மூஞ்சி கழுக்கின்னு அதை குடிச்சிட்டு குடிக்காம கிளிக்காம துணி போட்டு வரக்கூடாது. நீங்க எழுந்து ஜெபம் பண்ணி வயதை வாசித்து பிறகு நீ சர்ச்சைக்கு வரணும். இதுதாங்க ஒழுங்கு முறை. அதே நேரத்துல 10 மணிக்கு சபை தொடங்குது, 10:30 தான் நான் வரேன், இல்லை 11 மணிக்கு வரேன், அப்படி நீங்க வரதில்லை. இப்ப ஆர்டர் எப்படி உரிய 10 ரூபா கொடுப்பாரு? எப்படி கொடுப்பாரு? தினேசர் குளிக்கிற போது எதை கை அங்க வச்சுட்டு வந்துடு, அதான் வச்சுட்டு வருவேன். உன்கிட்ட கொடுக்க முடியாது. நீ வார்த்தைக்கு செய்திக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்பதான் இது உனக்கு கிடைக்கும். ஆனா இது உங்களுடைய தான், உங்களுக்கு சொந்தமானது தான். ஆனா சொந்தமானவர்களோ பைபிள் சொல்ற மாதிரி சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஆயினுக்கிறீங்க நீங்க. உங்களுக்கு சொன்னா புரியல, கீழ்ப்படியில் இல்லை, பார்த்து சொல்லணும், செய்யணும் இல்லை. நீங்க காரண காரியெல்லாம் சொல்லிட்டு ஏன் வரல, ஏன் லேட்டா வரணும், ஏன் லேட்டுன்னு கேளுங்களா, சூப்பரா பதில் சொல்லுவாங்க. சரி நீ சொல்லிங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆனா ஒரே பார்த்தா நீ பெறவே முடியாது. என்றைக்குமே ஒரு இடத்துல எப்படி கொடுக்க முடியாது. எல்லாவற்றிலும் நீங்கள் சிறந்தவர்களாக வார்த்தை வேண்டும். முடியாது, கொடுக்கவும் முடியாது, எடுத்துக்கொள்ளப்படுறதுல போகும். ஆனா எல்லாம் ஒண்ணுதான். உனக்கு என்று ஆயிடுச்சு, சாப்பிடறதுக்கு கிடையாது, ஒழுங்குதான். ஆனா நீங்கள் பெறுவதற்கு அது ஒர்த்தியா இல்லை. நீங்க எழுந்து போயிட்டீங்க, எழுந்து போறீங்க. ஆண்டவர் உன்னை அழைச்சிக்கிறாரு, உன்னை கூப்பிடுறாரு, நீயும் இழந்து போற. ஆண்டவர் தள்ளிட்டு ஆண்டவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நீ வேலை பாருங்க. இனி ஒரு நாட்கள்ல 2025 ஒன்று இருக்கு வருங்கிற போது இப்ப இருக்க மாதிரி இராது. கொடுக்கணும்னு விரும்புகிறத வாங்கிக்க, அதை பெற்றுக்கொள்ள தயாராயிருக்கும். சர்ச்சைக்கு வரதா இல்லையா நீ பராமரி, அதை எப்போ மூலவே இரு. இதை பெறுகிறா இல்லையா நீயப்பா, பெற முடியுமா முடியாதான்னு அது சொன்னா நீ ஒத்துக்கலாம். நீ தொடர்ந்து இருந்து பாரு, இன்னும் தொடர்ந்து இல்லாம போயிடும். ஆகவே அப்படி செய்யாத. கர்த்தருடைய கரங்களில், இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் இப்போது அந்த உரிமை பத்திரம் இருக்கிறது. சரி, அந்த புஸ்தகம் எவ்வாறு திறக்கப்பட்டது என்று வேதம் எடுத்துரைப்பதை இப்போது நாம் கவனிப்போம். ஆட்டுக்குட்டியான புஸ்தகத்தை எடுத்து அதன் முத்திரையில் ஒன்றை உடைத்து அந்த புஸ்தகத்தை திறக்கும் வரை அதில் உள்ள ரகசியம் வெளியரங்கமாவது இல்லை. பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த புஸ்தகத்தை எடுக்க வேண்டும், ஏனெனில் அது மறைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நினைவு கொள்ளுங்கள், பரலோகத்தில் உள்ள ஒரு மனிதனோ பூமியில் உள்ள ஒரு மனிதனோ போப்பாண்டவர், அத்தியட்சகர், கார்டினல், அரசாங்க போதகர் அல்லது மற்றவர்கள் அந்த முத்திரைகளை உடைக்க அல்லது அந்த புத்தகத்தில் உள்ள ரகசியங்களை வெளிப்படுத்த முடியாது. ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே அதை முடியும். நாம் அந்த புஸ்தகத்தின் ரகசியத்தை ஆராய்ந்து ஊகித்து அதை கண்டுபிடிக்க முடியாமல் தடுமாறி அது என்னவா இருக்கும் என்றெல்லாம் வியந்தது உண்டு. அதன் காரணமாகத்தான் அதை குறித்து நாம் குழப்பம் அடைந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அதாவது இப்ப நீங்க இந்த 7 முத்திரைகளை என்னெல்லாம் பார்க்குறீங்களோ இதெல்லாம் ஆதாம் அறிந்திருக்கணும். அதை அறிவதற்கு முன்பே அதை எழுதுட்டான். புரியுதுங்களா? இது ஒரு ஆழமான ஒரு ரகசியம். அந்த புஸ்தகத்தை வியாக்கியானம் செய்ய எந்த ஸ்தாபனத்திற்கும் உரிமை இல்லை.
அதை வியாக்கியானம் செய்ய எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே அதை வியாக்கியானம் செய்ய முடியும். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே அதை பேசுகிறார். அவர் மாத்திரமே வார்த்தையை அறியும்படி செய்து நிரூபித்து வார்த்தையை ஜீவனுக்கு கொண்டு வருகிறார். பாருங்கள், சரியாக கவனியுங்கள். அது வெளிப்படுத்தப்படவில்லை. சபையின் காலங்களுக்கும் ஸ்தாபன காலங்களுக்கும் முடிவு பெற்ற பின்னரே அந்த ரகசியம் வெளிப்படும். நாம் ஏறக்குறைய சபையின் காலம் வந்து முடிவில் இருக்கிறோம். ஏறக்குறைய, சரிங்களா? இனிமேல் காலம் இல்லை. அதை பாருங்கள், சபையின் காலங்களும் ஸ்தாபனங்களின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னரே அது வெளிப்படுத்தப்படும். அல்லேலூயா. ஆனால் இந்த ஸ்தாபனங்களின் காலம் முடிவு பெற்றவுடன் 7ஆம் தூதனுடைய சத்தம் முழங்கும் என்றும் அந்த சமயம் இந்த புஸ்தகத்தின் அர்த்தம் வெளிப்படும் என்றும் தேவன் வாக்களித்திருக்கிறார். அங்கே இந்த அக்காலத்தில் இருந்தவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று நீங்கள் கூற வேண்டாம். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள், உதாரணமாக தேவன் மூவராய் இருந்து எங்கனும் ஒருவராய் இருக்க முடியும் என்பது போன்ற ரகசியங்கள். தெரிஞ்சுங்களா? பார்த்து உங்களுக்கு சொல்ல வருகிறது. பிசாசு என்னை இவ்விதமாய் செய்ய தூண்டினான் என்று ஜனங்கள் என்னிடம் கூறுவது உண்டு. இல்லை இல்லை இல்லை, பிசாசு உங்களை தூண்டவில்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரிக்கப்படவில்லை. சில தவறுகளும் சில பாவங்களும் செய்யும் போது பிசாசு என்ன தூண்டிட்டான், பிசாசுக்கு செய்ய அவன் மேல நம்ம நீங்க வார்த்தையை சொல்லுவீங்க. பாருங்க, பிசாசுக்கு உங்களுக்கு மேல எந்த அதிகாரமும் இல்லை. நீங்க எப்போ இந்த வார்த்தையில செய்தியில வந்திருந்து இயேசுவின் ரத்தத்தினால வாங்கப்பட்டுட்டீங்களோ, பிசாசு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. சும்மா உங்களை சிந்தையில ஏதோ ஒரு தூண்டுதல் மட்டும் செய்ய முடியும். நீ திரும்பி பார்த்து போடாங்க ஓடி போயிடணும். ஆனா சாப்பிடுங்க அப்படி இல்லை. அவனோட கரண்டிலேயே ப்ராஃபிட் சொல்லணும் அவங்க பாக்கெட்லேயே உட்காந்துக்கிறான். ஆனா உனக்கு அப்படி இல்லை. அந்த கிருபை உனக்கு கொடுத்துருக்காரு. நீங்க தான் அதை சரியாக பயன்படுத்த முடியாம உட்காந்துருக்கிறீங்க. சீக்கிரமா இந்த 4-3 வாரங்களுக்குள்ளாக அதை சரிப்படி கொள்ளுங்க. போய் ஜெபித்து அதை சரி செய்து கொள்ளுங்க. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரைக்கப்படவில்லை என்றுதான் அவருடைய அர்த்தம். ஏனென்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரைக்கப்படும் போது அவன் வெளியே சென்று மறுபடியும் உள்ளே வராமல் தடுக்கப்படுகிறான். தேவனுடைய ஆவியங்கள் பெற்றீங்கன்னா உங்களை விட்டா போயிடுவான். திரும்பி உள்ள வர முடியாது. அல்லேலூயா. இவ்வளவு பெரிய திரும்ப இல்லை. ஏன் நம்மளை கேட்கலாம், எத்தனை பேர் நீங்க அடிக்கடி பிசாசினால தொந்தரவுப்படுகிறீங்க? நிச்சயமெல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்களா? பிசாசு உங்களை தொந்தரப்படுத்தவே இல்லையா? அப்ப என்ன செய்றீங்க நீங்க? நீங்கள் தவறு செய்யும் போது நீங்கள் தான் அவனை நாடி சென்றீர்கள், அவன் உங்களிடத்தில் வரவில்லை. ஒரு செய்தியில சொல்றது ஞாபகம். பிசாசு இந்த உலகத்தோடு கூட இந்த மக்களோடு கூட ஸ்தாபனோடு ஈடுபடுற மாதிரி உங்ககிட்ட ஈடுபட முடியாது. நீங்க தான், உங்களுக்கு ஒரு எல்லை கோடு இருக்குது, அங்க போகக்கூடாது. நீ புரியுதா? எல்லை கோட்டுக்கு நீ போகக்கூடாது. நீ எல்லை கோட்டு போட அங்க நின்றுப்பா கூட சொல்லுவா. உங்க வாழ்க்கையில் இதான் நடக்குது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நீ எல்லை கோட்டுக்கு போன உன்னை முன்னாடி ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை வச்சுக்கிறாரு. நீ ஏன் எல்லை கோட்டுக்கு போற? பாட்டுக்கு போகாத. அங்க கூட பாருங்க, காலேஜ் பண்ணையா என்ற பாட்டுக்கு வந்து கொடுத்த விழுந்துட்டாங்க. மொத்தோட உள்ள போட பாருங்க. நீ அங்க போகாத, அங்க பிசாசு இருக்கிறான். நீ ஏன் அங்க போன? உன் தப்புதான். சரிங்களா? உங்களுக்குள் அவன் வர வேண்டுமானால் நீங்கள் கடைபிடித்த முறைமைகளை அவனும் கடைபிடிக்க வேண்டும். உங்களை பிடிக்கிறேன்னா முதல்ல அவன் மனம் திரும்பணும். மனம் திரும்பணும்.
பிறகு ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவானா? பிறகு ஜெபம் பண்ணான். அவன் முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவனுக்கு ஜெபம் பண்ணுவானா? இதெல்லாம் செய்ததான் அவனை பிடிக்க முடியும். ஆகவே அவனுக்கு உங்ககிட்ட வரத்துக்கு வழிகள், வாய்ப்புகள் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை பார்டர்ல நின்றுன்னு உங்க மேல ஒரு கலை தூக்கி போடலாம், அல்லது ஒரு குச்சி போடலாம். நீ அதை தட்டாம குச்சின்னா யோசனைங்க, சிந்தனைங்க, ஒரு சிந்தனை தோன்றும். நீ அதை தட்டாத இருந்தேன்னா அடுத்த குச்சி போடுவான். அதையும் தட்டெல்லாம் குச்சிகளை போட்டு போட்டு ஒரு கூடு கட்டி பிறகு அதிலே வாழ்ந்துருவான். இப்படி அவையில மாட்டிக்குவார். இப்படி நிறைய பேர் செய்தியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த செய்தியில விசேஷமாக வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால வெளியே வர முடியல, மாட்டி இருக்கிறாங்க. இது அவங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஏன்னா அவன் நடவடிக்கை பார்க்கும்போதே தெரியும், அதனால கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்பொழுது கவனியுங்கள். இந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்டுள்ளது, நீங்களும் மீட்கப்படும் நாளுக்கென்று அதனுடன் முத்திரிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கவனிங்க, இந்த ரகசியம் வெளிப்படுவது நீ யார் என்பது தான். அல்லேலூயா. கேக்குறீங்களா? யார் நீ? ஏற்கனவே பரலோகத்துல இயேசுவோடு இருந்தவர்கள். சுஜாதா சிஸ்டர் ஒத்துக்க மாட்டியா? இல்லையா? பாதத்துல இருந்து கவனிக்கிறீங்க. இயேசு யோவான் 15ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றார்? சீசர்களை பார்த்து, நீங்கள் ஆதி முதல்ல என்னோட இருந்தவர்கள். இப்ப நீ யாரு? From the beginning, you are in the place of heaven. நீங்க தேவனோடு இருந்தவங்க. ஏன் நம்புறியா? இல்லையா? நீ தேவனோடு இல்லைன்னு இந்த செய்தியில் நீ வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. நீ இந்த பாவ சரீரத்துல வந்ததுனால நீ மறந்து போயிட்ட. உனக்கு திரும்பமாக நினைவுபடுத்துகிறது செய்தி. அல்லேலூயா. ரகசியங்கள் திறக்கப்படும் போது நீயும் திறக்கப்படுகிறாய். மூடப்பட்ட ரகசியமாய் நீதான் இருக்கிற. இப்ப தேவன் உன்னை திறந்து காண்பித்து நீ யார் என்று அறிவிக்கிறார். இயேசுவை பிசாசால் எப்படி அவரை தொந்தரவு செய்யவோ அவரை பிடிக்கவோ முடியாதோ அதே போலதான் நீயும். அல்லேலூயா. அவனால உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. நீ விசுவாசித்தால் போதும். ஒன்னும் செய்ய. நீங்க விசுவாசி. யாரோ சொல்றதுக்காக பயப்படுறீங்க, யாரோ ஒருத்தருக்காக பயப்படுறீங்க, சபைக்கு வர மாட்டேன்றீங்க. நீ விசுவாசமே இல்லை உனக்கு. விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கூட வேலை செய்யும் போது என்ன கூட எல்லாரும் டைப் பண்ணாங்க. ஓயாவனா என்ன செய்ய முடியும்? செய்து காட்டு. நானே என்ன செய்தேன், எழுதி கொடுத்துட்டு வேலை வேணாம் ஒன்று வேணாம் எழுதி கொடுத்துட்டு வந்துடலான்னு யோசித்தேன். எனக்கு அவ்வளோ டார்ச்சர் இருந்தது. அப்போ நான் இந்த போய் சென்னை பாஸ்டர் சொன்னேன், அப்படியெல்லாம் செய்யாதீங்க, அப்படி இருங்கண்ணா. இல்லைங்க, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, என்னால் வேலையும் செய்ய முடியல, சபையும் நடத்த முடியல, நான் வேலையை ராஜினாமா பண்ண போகிறேன், அப்படி செய்யாதீங்க. சில பேர் சொன்னேன், எனக்கு அவங்கள தெரியும். அவங்கெல்லாம் பாருங்கள், உங்களை ஒருத்தர் ரயில்வேல இருந்தார், அவங்க இருந்தாங்க, கடைசி வரைக்கும் இருந்தாங்க, பண்ண அது செய்யாதீங்க. அப்படி சொன்னதுக்கு காரணம் பின்னால் எனக்கு தெரிய வருது அவர் என்ன சொன்னார். அப்போ தெரியல, பிறகு நான் அதை எழுதி கொடுக்கல. எல்லாம் எழுதி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு தெரியும், நான் எதை ஒன்றாலும் செய்திருவேன். ஆண்டவர் கேட்டு உங்களை மாதிரி யோசிக்க மாட்டேன், தப்புன்னு செய்திருவேன். பின்னாடி ஒன்று வருத்தப்படணும் தவிர முதல்ல செஞ்சிருவேன். ஆகவே அப்படி செய்யத்தான் முயற்சி செய்தேன். பிறகு அவங்க சொன்ன பிறகு அதன் பிறகு ஏன் இப்படி சொன்னாருன்னு பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்லலை, வார்த்தையின் மூலமாக தெரிஞ்சு. ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ அந்த நோக்கத்துக்குரிய நபராய் இரு. இந்த முத்திரைகள் எப்பொழுது திறக்கப்படுகிறதோ நீயும் திறக்கப்படுகிறாய். ஞாபகம் செய்ய, முத்திரைகளுக்குள்ளாக நீ மறைந்து கிடக்கிற. புரியுதுங்களா உங்களுக்கு? முத்திரை திறக்கப்படும் போது நீ திறக்கப்பட்டு நீ வெளியே வருகிறாய். அல்லேலூயா. இந்த கழுகு முட்டை கதை சொன்னாரு, அதுதான் நீ. நம்புறியா? இல்லைங்களா? அந்த கதை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கழுகு கதை தெரியும் இல்லையா? ஆகவே நீ யார் என்று உனக்கு தெரியல. அந்த கழுகு தாயோட வயிற்றிலிருந்து வெளியே, தாய்க்கு பறவையிலிருந்து அந்த சூட்டை பெற்று வெளியேறுவது பார்த்து தன்னை கோழிகளை தான் பார்த்து. ஆகவே தன்னை கோழி தான் நினைச்சு. அல்லேலூயா. தாய் பறவை வந்து அந்த சத்தத்தை கொடுத்த பிறகுதான் கோழியெல்லாம் போயிட்டு இது மட்டும் நின்னதை பார்த்து. அந்த சத்தத்தை முன்ன பின் அது கேட்டதே கிடையாது. முதல் முறையாக கேட்கும் பொழுது இந்த சத்தத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கிறேன் என்று அது எண்ணுகிறது.
ஏன்னா அந்த சத்தத்துக்குரிய பறவையே அதுதான். பிறகுதான் தாய்ப்பாடு சொல்லுது, எழுந்துரு மகனே, அங்க இருக்காத, எழுந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அல்லேலூயா. நீயும் கூட அப்படிதான், ஸ்தாபனத்திலயோ எதுலயோ உட்கார்ந்து தள்ளி நீ யாருன்னே உனக்கு தெரியாது. பிறகு தேவன வார்த்தை இடத்துல வந்த பிறகுதான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கிறது இல்லைங்களா? அப்படி புரிய ஆரம்பிக்கிற போது நேரமா புரிய ஆரம்பிக்கிற போது கேக்குறீங்களா? அல்லேலூயா. உனக்கு வார்த்தையில எப்படி ஒழுக்கமா இருக்கணும் என்பதை கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிரு. அல்லேலூயா. அப்படி செய்யாதீங்க. நேரம் குறைவா இருக்கிறது. நீங்க தேவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வித்து என்பதை ஞாபகம் வச்சுங்க. அந்த உரிமை பத்திரமே நீ தான். தெரியுமா? என்ன சொல்றது கேட்டா அது பரிசுத்தாக ஆமான்ட்டேன். ஏன்னா அப்ப சொன்னாங்க, இவருக்கு அதான் நினைச்சுப்பாங்க. அந்த உரிமை பத்திரமே நீ தான். அல்லேலூயா. செய்தியில வாசித்து காண்பிக்கிறப்பாரு. ஆகவே உனக்கு எல்லா உரிமையும் தேவன் கொடுத்திருக்கிறார். நீ தான் எழுந்து போயிட்டு வெறுமையான நபராக உட்கார்ந்து கொண்டிருக்கிற. அல்லேலூயா. சகோதரனே சகோதரி, உன் இடத்தை விட்டு எழுந்து. நீ இருக்க வேண்டிய இடம் அது இல்லை. நீ இருக்க வேண்டிய இடம் மகிமை தேசம், உன்னதம், உன்னதத்திற்குரிய மனிதர். நீ கழுகானது பூமிக்குரிய பறவை கிடையாது. அது உன்னதத்துல வட்டமிடுகிற பறவை. அது பூமிக்குரியது கிடையாது. தெரியுமா? நீங்க யாராவது நீங்க கழுகை பார்த்துருக்கிறீங்களா? எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. பருந்தை பார்த்து கழுகுன்னு சொல்லியிருப்பீங்க. கழுகு யார் கண்ணுக்குமே தெரியாது. ஏரோப்ளேன் பறக்கிற தூரத்தை தாண்டி பறக்கும் அது, சரிங்களா? ஆகவே கழுகை நீங்க சூழவெல்லாம் பார்க்கலாம், அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா அது பூமிக்குரிய பறவை அல்ல, வானத்துல வட்டப்படுகிற பறவை. அந்த கழுகு ஆதரவு தான் இந்த காலத்துல கழுகின் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. நீ காளையின் அடையாளத்துல இல்ல, சிங்கத்திற்கு அடையாளத்துல இல்ல, ஞானத்தின் அடையாளத்துல இல்ல, பறக்கிற கழுகு இருக்கிறது. மூன்றுமே குட்டி போட்டு பால் கொடுக்கும். கழுகு பால் குடிக்காது. முட்டையிலிருந்து கழுகு வெளியே வரும்போது அது கறி தான் சாப்பிடும், மீன் தான் சாப்பிடும். இல்லைன்னா அது செத்து போயிடும். புரியுதுங்களா? அதுவே நீ யார் என்று புரியுது அவனுக்கு? அல்லேலூயா. இந்த உலகத்துல ஒன்றும் அறியாத யாரோ ஒரு நபராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல பெரியவர்கள், நீ வானத்திற்குரிய ஒரு நபர். உரிமை பத்திரம் என்பது நீதான். நீ மறைக்கப்பட்டு போன பிசாசோட வெளிப்படுத்தாதபடிக்கு உன்னை ஏமாற்றி கொண்டு வருகிறார். அவனுடைய ஏமாற்றத்தை கேட்காது. வெளியே மேல பறந்து போகக்கூடிய நபர் நீ. கேட்குறீங்களா? அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் எபேசியர் 4:30 என்ன சொல்கிறது? மீட்கப்படும் நாளுக்கு நீ முத்திரைக்கப்பட்டு இருக்கிறாய். இதன் சொல்லுது, மீட்கப்படும் நாள் என்று முத்திரையாக பெற்ற நீ முத்திரைக்கப்பட்டிருக்கிறாய். முத்திரை என்றால் சொந்தம். யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். பாதுகாப்பு. யாருடைய பாதுகாப்பு? அவருடைய பாதுகாப்பு. அல்லேலூயா. நீ மூடப்பட்டிருக்கிறாய். யாரினால? அவர்னால மூடப்பட்டிருக்கிறார். அவருடைய சிறகுகள் ஒன்று இருக்கிறது. நம்ப, நான் சொல்றதெல்லாம் விசுவாசி. என்ன நடக்குது என்பதை பாரு. கேட்குறீங்களா? ஆகவே இந்த முத்திரைகள் கடைசி காலங்களில ஒத்துழைக்கப்பட வேண்டியதா இருந்தது. இப்பொழுது நீ யார் என்பதை அது உனக்கு காண்பிக்கிறது. ஆதாம் இழந்து போன அந்த உரிமை பத்திரம் இப்போது அதற்கு மூல சொந்தக்காரரான சர்வலமுள்ள தேவனின் கரங்களில் உள்ளது. அது பூமிக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரிமை பத்திரமாய் இருந்தது. ஆதாம் அதை இழந்த போது சாத்தானின் அசுத்த கரங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அது மூல சொந்தக்காரரான தேவனை அடைந்தது. நேரமாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கலாமா? தூரம் போறவங்களா இருக்கிறீங்க, கேளுங்கன்னா சொல்லிடுவேன். 9 மணி கூட விடுவேன், பரவாயில்லையா? நான் எப்படியா போகிறேன்றியா? எப்படின்னா போ. அடுத்த கட்டணமாக சொல்லுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. பாருங்க பசங்களுக்கு எக்ஸாம் அடுத்த கட்டணம். நான் எக்ஸாம் இருந்தா நான் எக்ஸாம் என்ன படிச்சு அப்படியே காத்தார கீச்சுட்டு போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது.
படிக்கிறதுனால மேன்மையே இல்லை, படிக்காததுனால கீழ்த்தரமான எண்ணமும் கிடையாது. ரொம்ப நீங்க தேவனுக்கு பதிலாக தேவனை பார்க்கல அதிகமா வேற எதையும் மகிமைப்படுத்த விரும்புகிறீங்க. என்னுடைய பார்வையில் அப்படிதான். நீ அதை எப்படின்னா எடுத்துக்க. ஆதாம் அதை எழுந்த போது சாத்தானின் அசுத்த கரங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அது போல சொந்தக்காரரான தேவனை அடைந்தது. நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் அதை காணப்போகிறோம். அந்த உரிமை பத்திரத்தை கையில் பிடித்தவாறு அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நாம் தன் கரங்களை தட்டுகிறார். இதை நினைக்கையில் நான் பக்தி பரவசப்படுகிறேன். நித்திய ஜீவனின் உரிமை பத்திரம். ஆதாம் விசுவாசத்திற்கு பதிலாக ஞானத்தை தெரிந்து கொண்ட காரணத்தினால் அதை எழுந்து போன போது அது அதன் சொந்தக்காரரான சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரங்களை அடைந்தது. என்ன ஒரு பெரிய காரியம்! அது சரி, காத்திருத்தல். எதற்காக? அது தேவனுடைய கரங்களில் மீட்பின் உரிமையை கோருபவருக்காக காத்து கொண்டிருக்கிறது. அவங்க சொல்லி முடிக்கிற ஒரு மேட்டு இன்னொரு நேரம் வரும்போது அதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்க்க கற்றுரை செய்வாங்க. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, தேவன் இயேசுவானவர் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உனக்கும் பிதாவுக்கும் நடுவா இருக்கிறார். நடுவாந்து என்ன செய்யறாரு? உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பரிந்து பேசுகிற உத்தியோகத்தை இப்ப செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் உரிமை பத்திரத்தை அவரு கையில வச்சுக்கிட்டு உன்னை எதுவும் செய்யல, சரிங்களா? நீ உலக பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ காலங்களும் நேரங்களும் முடியும் போது இயேசு தன் உரிமைகளை உரிமை கோருவார். அவருடைய பத்திரத்துல யாருடைய பெயரெல்லாம் இருந்ததோ அவர்கள் பெயரை உரிமை கோருவார். இப்போது தேவனுக்கும் உனக்கும் நடுவுகிற அந்த அந்த மத்தியஸ்த ஊழியர் நின்று போகும். பிறகு உன்னை உரிமை கோருவார். அப்பொழுது அவருடைய சத்தத்தை நீ கேட்பாய். பிறகு ஆயத்தமாகிற போது அவர் உடனே அழைத்து கொண்டு போவார். அவருடைய உரிமைகளை அவர் அழைக்க வருகிறார். அல்லேலூயா. அந்த உரிமைகள் நீதான். எழுந்து போய்விட வேண்டாம். உன் யோசனைகள், சிந்தைகள், உலக காரியம் நிமித்தமா மகா உன்னதமான எழுந்து போயிடாது. இவ்வளோ காலம் செய்தியில கிட்ட விலகி ஓடி போயிடாது. யாரை போல? யூதாஸ் காரியத்தை போல. கவனமாயிரு. நாட்கள் போக போகத்தான் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு வரணும். நாட்கள் போக போக அப்படி தாழ்ந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுகிற நம்முடைய ஊழியம், நம்முடைய செய்தி வேர்ல்டு முழுசுமே இங்க மாத்திரம் இல்லை. நாம் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள் இல்லை. எந்த நேரத்தில் நாம் தேவனை தேடுவோம், எந்த நேரத்தில் தேவனை நாம் துதிப்போம். அப்படிதானே? நீ எத்தனையோ பேர் ஞாயிற்றுக்கிழமையோடு வர போறீங்க, வரதில்லை. உன்னால முடியல, நிறைய காரியங்கள் இருக்குது. நீ உரிமை பத்திரத்துல உன் பேர் இருந்தா நீ வருவ, இல்லைன்னா வர முடியாது. நீ என்ன பிரயாசப்பட்டாலும் வர முடியாது. ஆகவே அந்த மீட்பின் புஸ்தகம் உரிமை பத்திரம், அதாவது சாராம்ச உரிமை பத்திரம் என்பது என்ன? சாராம்சம் என்னும் பதத்திற்கு அர்த்தம் என்ன? ஆரம்பத்தில் அது எவ்விதமாய் உண்டாயிருந்ததோ அதை ஆராய முற்படுதல் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எப்படி இருந்தான் என்று ஆராய்ந்து பார்த்துக்கிறீங்களா? அதே நிலைக்கு தேவனை கொண்டு வருவது தான். அல்லேலூயா. சோர்ந்து போயிட்டீங்களா? யாரும் சோர்ந்து போலையா? சோர்ந்து போவாங்க. இனிமேல் தான் நீ அதிகமாக ரைஸ் ஆக வேண்டும். நான் சொல்லுகிறார், நீங்க இந்த ரிலே 400, 500, 800 மீட்டர்ஸ் ரிலே கேம் பார்த்துருக்கிறீங்களா? ரிலே கேமில் பாருங்க. இப்போ ஒரு கேம் நடந்தது. அதில் ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் அவன் ஷூட் ஸ்டார்ட் பண்ண எல்லாரும் கூப்பிட ஓட்டாங்க. இந்த பொண்ணு கடைசி ஓடி போய் அடுத்த ரவுண்டுக்கு வரதுனால ஒரு ரவுண்டில் இன்னும் இருப்பாங்க. அவங்க கையில் இருக்கிற அந்த டார்ச்சை ஃபஸ்ட்டு ஆள் வாங்கினவங்க அடுத்த ஆள்கிட்ட கொடுக்கணும். அவங்க இன்னொரு ரவுண்டு ஓடி அடுத்த ஆளுக்கு கொடுக்கணும். இவங்க கேட்கு அப்படி கொடுத்துட்டே வரும்போது கடைசியாக ஓடின அந்த பெண்ணுக்கு பதிலாக ரெண்டாவது ஒரு பெண் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனான். மூன்றாவது ரவுண்டுக்கு வரும்போது அந்த பெண் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனான். கடைசி ரவுண்டுக்கு வரும்போது இப்போ ஒரு பொம்பளை ஒன்று இருக்குது. பொம்பளையா பேயானே தெரியல, என்ன ஓடுதுன்னே தெரியல.
நம்ம எல்லாம் என்ன பண்ணா அது ஓடி போயிடும். அப்படி ஓடுது. அது என்ன பண்ணுவாங்க கடைசியில ஃபர்ஸ்ட் வின்னர் ஆகி. ஆகவே கடைசியில ஓடுறவங்க தான் முக்கியமான நபர். அந்த கடைசியில ஓடுறவங்க சரியா ஓடி ஜெயிச்சிட்டாங்களா அந்த பேட்ச் முழுவதுமே ஃபர்ஸ்ட்ல வந்துடும். அதே போல 7 சபை காலங்களில் ஓடுறவங்க அத்தனை பேரும் ஒன்னதான் நம்பி கொண்டிருக்கிறார்கள். கடைசியா ஓட்டத்தை முடிக்கிற நபர் வேகமா ஓடனே ரொம்ப லத்தார்ஜிக்கா ஒரு இஷ்டமா எனக்கு இந்த ப்ராப்ளம், எனக்கு அந்த ப்ராப்ளம், இது ப்ராப்ளம் போ. ஒரு நாள் இன்னொரு வந்து அது ஒன்ன மாதிரி ஆகக்கூடாது. நீ போயிட்டு வேணா. ஆகவே ஓடி வாங்க. முன்னாடி ஓட வேண்டிய நேரம் இது. நீ இதுவெல்லாம் ஓட முடியாது. ரிலே கேம்ல கடைசி நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். அதே போல ஃபுட்பால்ல வெரி பேக்ல வந்து இருப்பான். அவன் முன்னாடி வர மாட்டான், பேக்ல இருப்பான். பால் உள்ள விட மாட்டான். அதுக்கெல்லாம் நல்ல கை தேர்ந்த நம்பர் தான் பின்னாடி ஃபுல் பேக்ல இருப்பாங்க. தெரியுமா கேம்ல இதெல்லாம் இருக்கு. அதே போல நீ வந்து கடைசி ஓடி பிடிக்கிற ஆள். நீ 7 பேர் 6 பேர் ஓடிட்டாங்க. 6 சமைக்கால ஓடி முடிச்சிட்டாங்க. 7வது ஆள் நீ அவங்களோட மோசமா இருக்கிறது தான். எப்படி அது எழுந்துரு, ஓடு, தூக்கி வார்த்தை எடுத்துக்கொண்டு ஓடு. நத்தாசிக்கா எடுத்துட்டு எதனா காரியங்கள் சொல்லிங்கன்னு அப்படியே உட்காந்து நிற்காது. அப்படி உட்காந்து எனக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் எழுந்து போ. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாயிருப்பதாக, கர்த்தருக்கு சோதனை உண்டாயிருப்பதாக. அருமையான ஒரு இந்த உரிமை பத்திரத்தை பற்றி நான் இன்னொரு சமயம் வரும்போது நடுவில் ஏதாவது ஒரு செய்தியில் நடுவில் இதை பேசணும். நான் இதை இதனுடைய இப்போ ஓரளவுக்கு கேட்டீங்க. நான் அதை முடிக்கிற போது உங்களுக்கு நல்லா புரியும். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராங்க. அடுத்த நிலைமைக்கு போகலாம். புரியுதுங்களா? நீ மட்டும் ஓடல, கூட சேர்ந்து உன் பிள்ளைங்களும் ஓட வச்சுக்கிறீல்ல, அவங்களும் ஓடணும். அவளை ஏனாதான விட்டுறாத, இல்லை நரகத்துக்கு போவாங்க. புரியுதுங்களா? ஆகவே அவர்களே ஓடுவதற்கு நீங்க தான் என்கரேஜ் பண்ணி தூக்கி போடும். எல்லாம் தூக்கி தோல்வலை போட்டு ஓடு. விட்டுட்டேன்னா அவங்க சுலபமாக கீழே போயிடுவாங்க. ரொம்ப சுலபம் அவங்களுக்கு கீழே நரகத்துக்கு போடுறது. அதில் ஜாக்கிரதை, கவனமாக இரு. ஓட்டத்தை ஓடி முடி. ஒரு மாதிரி இருந்து ஓட்டத்தை நடுவில் மின்னிடாது. கேட்குறீங்களா? ஆகவே கடைசியில் ரிலே கேம்ல மிக சூப்பராக ஓடுறவங்க, மின்னலை போல ஓடுறவங்க தான் கடைசியில் இருப்பாங்க. அவங்க தான் ஓடி ஃபர்ஸ்ட்ல வந்து முடிப்பாங்க. ஆகவே பெரிய மலரில் ஓடி பிடிக்கிற விஷயத்தை உன் மேலே கற்றுக்கிறது. நீ சும்மா எந்த தமாஷா அப்படி நீ ஒன்றும் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இல்லை. துப்பாக்கியில் சுற்றி ஓடுற ஆள் கிடையாது. நீ நடுவுலையும் கிடையாது. நீ முடிக்கிற ஆள். அல்லேலூயா. ஓட்டத்தை முடிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கும். அந்த பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர் சொல்றது போல நல்ல ஓட்டத்தை ஓடும்படி கிருபை கொடுத்துட்டாரு. நல்ல ஓட்டத்தை ஓடு. உனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நல்லாத மாற்றாத, அதை பிடித்துக்கொள். ஓட்டத்தை முடி. நீதியின் கீழே உனக்காக வைக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பலப்படுத்துவாரா. இன்னமாக இதை குறித்து நாம் பேசுவதற்கு கர்த்தர் இன்னொரு தருணத்தை கொடுக்கும்போது நாம் பார்க்கிறோம். God bless you. கர்த்தருடைய நாளை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். வேதனை என்று செபிக்கலாம். ஒரு பாடலை பாடும் பொழுது நம்முடைய மேன்மையான காணிக்கைகளை உள்ள கொண்டு வரும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவரே உம்மை சுதந்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அந்த அப்ஸ்ட்ராக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சாராம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி, சபை புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தோம். இந்த ஆதாம் இழந்து போனதை நான் உனக்கு திரும்ப தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் உண்மையுள்ள தேவன், நீர் மாறாத தேவன், நிச்சயமாக தருவேன். நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கரங்கள் எங்களுக்கு தேவையான அருமையான எங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் பிடிப்பதற்கு விசுவாசமுள்ள கரம் தேவையாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியாக வந்திருக்கிற இவர்கள் அந்த கரங்களை உடையவர்களாக இதை பற்றி கொண்டு ஓடுவதற்கு கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும். இந்த வருடத்தில் இந்த மாதத்தின் கடைசியில் இவைகள் நம்ம பேசவும் கேட்கவும் செய்யணும். ஆண்டவரே, இவர்கள் இதோடு கேட்டு வீட்டில் போய் பட்டு தூங்கிட்டு நாளைக்கு இருந்து வேற எதையோ செய்யாமல் சபை இந்த வேலையில உணர்ந்து புரிந்து
நான் தேவனால் நான் தள்ளப்படவில்லை, Hallelujah. நான் நேசிக்கப்படுகிறேன். Amen. பிசாசு எனக்கு வேற ஏதோ சிந்தை கொடுத்து தள்ளப்பட்டாங்க அவ்வளவுதான் என்று சொல்வது போல இவர்கள் எண்ணுகிறார்கள். இல்லை ஆண்டவரே, இவர்களால் ஓட முடியும் என்பதற்காக Hallelujah. செய்தியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord Jesus. செய்தி என்ற காட்சியை எடுத்துக்கொண்டு ஓடி முடிக்க Amen. ஆண்டவர் இவர்கள் ஜெயித்தால்தான் இந்த 7 சபைக்களத்திலும் ஜெயிக்க முடியும். மரித்த அவர்கள் அத்தனை பேரும் உயிரோடு எழுந்திருக்க முடியும். இவ்வளவு பெரிய விஷயங்களை என் மேல் வைத்திருக்கிறேன். சபை இதை உணர்ந்து நடக்கும்படி இந்த நாளிலிருந்து இதை குறித்து அதிகமாக யோசித்து சிந்தித்து ஆண்டவருடைய வார்த்தையின் ஒழுங்கின்படி செய்யப்படக்கூடிய கிருபைகளுக்கு தரும்படி சொல்லி நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகிறோம். ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். இயேசு அவருடைய சிறகுகளின் கீழ் உங்களை வைத்திருக்கிறார். பயப்படாதே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீயாக விலகி ஓடி போகாத. கவனமாக இரு. கர்த்தரை மகிமைப்படுத்து. இதோ கிறிஸ்து வருகிறார். அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. நாம் ஒரு பாடலை பாடும் பொழுது